செஞ்சது. மாதாஜி மதுரா தேஷ், விஜய் வேணுகோபால் பிரபு அண்ட் பிரேம பத்மினி மாதாஜி. இந்த பேரை கேள்விப்படாதவங்க இல்ல. நம்மளுடைய குரு மகாராஜருடைய குடும்பத்துல இவங்களுடைய பங்கு ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இவங்க குரு மகாராஜருக்கு செஞ்ச சேவைகள் நம்மளால அளவிட முடியாது. இவங்களால இப்போ நம்மளுடைய மத்திய கிழக்கு நாடுகள், அதாவது மிடில் ஈஸ்ட், அங்க இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு குரு மகாராஜருக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவங்க இவங்க. 1980கள்ல இருந்தே மாதாஜியும் பிரபுவும் குரு மகாராஜருடைய சேவையில முழுமையா அர்ப்பணித்தவங்க. இப்ப நம்ம இருக்கக்கூடிய பல தேசங்கள், அதாவது மதுரா தேஷ், தாமோதர் தேஷ், அதுக்கப்புறம் கிருஷ்ண கதா தேஷ், ஷியாம் தேஷ், அவதாரி தேஷ், இந்த மாதிரி பல தேசெல்லாம் நான் கேள்விப்படுறோம். ஆனா முதல்ல இந்த பலராம் தேஷும் மதுரா தேஷும் தான் ஆரம்ப புள்ளி. அங்க இருந்து ட்ரெயின் ஆன, பயிற்சி அளிச்சு அவங்கள பக்தர்களா உருவாக்கி அவர்களா மத்த லீடரா உருவாக்குனது. அதாவது பக்தர்களை உருவாக்கல இவங்க, இவங்க உருவாக்குனது தலைவர்களை. நிறைய குரு மகாராஜருடைய சேனாபதிகளை உருவாக்குனவங்க விஜய் வேணுகோபால் பிரபுவும் பிரேம பத்மினி மாதாஜியும். அது போக குரு மகாராஜர் இந்த பக்தி விருக்ஷா அப்படிங்கிற கான்செப்ட 1995ல கொண்டு வந்தப்போ அதை முழு மூச்சா எடுத்து உலகம் முழுக்க இத ஈஸியா எல்லாரும் பயிற்சி பண்ணக்கூடிய விதமா மாடியூல்ஸ் உருவாக்கி எல்லாத்துக்கும் கொடுத்தது இவங்க. மாதாஜியோட ஃபேமஸ் புக் ஃப்ரீ டு ப்ரீச் அப்படின்னு ஒரு புக் இருக்கு சிடிஎம்ல. அதை நீங்க படிச்சீங்கன்னா அதுல அவங்க விஸ்தாரமா எழுதியிருக்காங்க எப்படி அவங்க இதெல்லாம் பண்ணினாங்கன்னு. குரு மகாராஜர் அவங்க மேல விசேஷமான கருணை வச்சிருந்தார். அதாவது வருஷத்துல ஒரு முறை 2 முறை இல்ல, பல முறை மதுரா தேஷுக்கு அவங்க வீட்டுலதான் குரு மகாராஜர் இருந்தார். அதனால இப்ப நம்ம கேட்கக்கூடிய இந்த கிளாஸ் இதெல்லாமே விஜய் வேணுகோபால் பிரபுவும் பிரேம பத்மினி மாதாஜியும் ரெக்கார்ட் பண்ணி இந்த உலகத்துக்காக சேர்த்தி வச்ச மிகப்பெரிய சொத்து. இப்ப நாங்க அந்த புதையலை இங்க ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பிரபு கிளாஸ் கொடுக்கும்போது விஜய் வேணுகோபால் பிரபுவே உட்கார்ந்து அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அந்த சொத்துக்களை தான் இப்போ நம்மளுடைய வாழ்வின் ஆதாரமா நம்ம வச்சுக்க போறோம். இதுதான் நம்மளுடைய பக்த குருமராஜருடைய சீடர்களுடைய விலையில்லாத சொத்து. குருமராஜர் அவருடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலையும் அவருடைய அதாவது என்ன சொல்றது, கடைசி ஒரு சீடனுக்கு இருக்கக்கூடிய கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அறிவுரைகளை அதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாரு. அதனால குருமராஜருடைய பக்கத்திலேயே அவர் இல்ல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அது போக இது பக்தி வினோத் டாக்கூர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூரோட டீச்சிங்ஸ் எல்லாம் நம்ம இப்ப எடுத்து படிக்கிறது போல வருங்காலத்துல 100 வருஷங்களுக்கு அப்புறம் இல்ல 1000 வருஷங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய சீடர்கள், அதாவது பக்தர்கள் கூட இந்த குருமராஜருடைய வாணிய ரெஃபரன்ஸா எடுத்து படிக்க போறாங்க. சொல்ல முடியாது, எதிர்காலத்துல இதுல பிஹெச்டி பண்றவங்க இருக்கலாம். அதை இப்ப ஒருத்தர் கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா பிரேம பத்மினி மாதாஜி மாதிரி குருமராஜருடைய அருள் பெற்ற இந்த சீடர்கள் ரொம்ப முக்கியம் நமக்கு, மூத்த பக்தர்கள். ஸோ நான் அவங்களுக்கு கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் 1% தான். இப்போ அதனால இப்போ உங்களுடைய நேரத்தை வீணடிக்க கூடாது. மாதாஜி இந்த இந்த ஜேஎஸ்எஸ்ல இவங்க சமயம் கொடுக்கறத நம்மளுடைய பெரிய பாக்கியம். இதை எல்லாரும் உபயோகப்படுத்திக்குவோன்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்தருபிஷ்ட கிருபா சுந்தபியவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. இப்ப கூட குரு மாதாஜி வயது கிடையாது. அவங்க உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணக்கூடியவங்க. பல இடங்கள்ல ரஷ்யா, லண்டன் எல்லா இடத்துலயும் இந்த பக்தி விருக்ஷாவை ஸ்தாபனம் பண்றதுக்காக பிரயத்தனப்பட்டு அந்த 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 முயற்சியின் வெற்றிகளை தான் இப்போ இஸ்கான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. அது போக இப்போ இஸ்கான் கோரமங்கலா பெங்களூர்லயும் அவங்க பிரச்சாரத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பக்தர்களை குருமராஜருக்காகவும் ஸ்ரீல பிரபுபாதருக்காகவும் அர்ப்பணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றி செலுத்துறோம். ரொம்ப நன்றி.
அவங்கள இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும்னு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. பிரபு, நீங்க ரொம்ப தாராளமா பேசியிருக்க. உங்ககிட்ட இருந்து அதுவும் குரு மகாராஜோடைய பர்சனல் சர்வெண்ட் கிட்ட இருந்து இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது என்னோட ஆசீர்வாதமா நினைக்கிறேன். தேங்க்ஸ். குரு மகாராஜோட அனுகிரகம். தேங்க்யூ. ஹரே நீங்க கிருஷ்ணா. ரொம்ப தண்டவாதம். நன்றி. ஸோ ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு குரு மகாராஜோட லெக்சர் இது பண்ண போறோம். ரொம்பவே அற்புதமான லெக்சரை கொடுத்திருக்கார். ரொம்ப ஆழமா போக வேண்டிய லெக்சர். அதுக்கு முடியுமான்னு எனக்கு ஐ மீன் அது முடிக்க முடியாது, அது ரொம்ப லாங்கா இருக்கு. பட் எனிவே இன்னைக்கு கொஞ்சம், அப்புறம் அடுத்த வாரம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஓம் ओम अज्ञानतिमिरन्दस्य ज्ञानजानशालाकस्य चक्षुरुन्मीलितमेन तस्मै श्री गुरुवे नमः। नमां विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिति नाम्नि नमः। आचार्यपादाय निताय कृपाप्रदायिनि गौरकथा दामदाय नगरग्रामधारिणि नमां विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नाम्नि नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद शिवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. So in the Odishana, oh, no session. இது வந்து குரு மகாராஜ் ஜூன் 20th 1986 பாணிஹட்டி தாம் அட்லாண்டால கொடுத்தது. அட்லாண்டா உங்களுக்கு எல்லாம் நியூ பனிஹட்டி தாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஏன்னா அங்க கவர்னித்தா எவ்ரி ஒரு வருஷமும் குரு மகாராஜ் அங்க போய் அந்த பாணிஹட்டி சியூடா ஃபெஸ்டிவல் அங்கதான் ஆரம்பிச்சது. அந்த இடத்துக்கே நியூ பாணிஹட்டி தாம்னு கொடுத்து பிரபுபாதா கொடுத்த இது பேரு. அதனால அங்க போய் ஒரு வருஷமும் பிரபுபாத் அங்க குரு மகாராஜ் அங்க பாணிஹட்டி ஃபெஸ்டிவல் நடத்துறார். அதனால அங்க வந்து இத பத்தி பேசியிருக்கார். ஸோ அங்க கிருஷ்ண நாமாஷ்டகத்தை பத்தி இந்த இதுல லெக்சர்ல சொல்லியிருக்க. நாமாஷ்டகம் யாரு? ரூப கோஸ்வாமியால எழுதினது. அது வந்து நாம பிரபு, அதாவது பகவானோட நாமமே அவருக்கு ஒரு ரூபம் இருக்கு. எல்லாமே பகவான சம்பந்தப்பட்டது, எல்லாம் ரொம்ப பர்சனல். அதனால அந்த நாமத்தை அட்ரஸ் பண்ணி ரூப கோஸ்வாமி எழுதியிருக்கார். அத வந்து குரு மகாராஜ் ரொம்ப தெளிவாக, ரொம்ப சரளமாக, எளிமையாக இது பண்ணியிருக்கார், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கார். சோ அவர் வந்து அந்த நாமாஷ்டத்துக்கு கொண்டு வா அப்படின்னு ஒரு டிவோட்டிட்ட சொல்றார். அது வரலும் அவர் ஹரிதாஸ் தாக்கூராவும் ரூப கோஸ்வாமி பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து முஸ்லிம் ஃபேமிலியில பிறந்தவர். ரூப கோஸ்வாமி அதனால அவர் வந்து தன்னை ரொம்ப இதுவா, ரொம்ப கீழ்த்தரமா நினைக்கக்கூடியவர். நான் உண்மையே லாயக்கு இல்லைன்னு அவர் ரொம்ப ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப தீனமா தன்னை வச்சுருந்தவர். அப்புறம் ரூப கோஸ்வாமி என்னன்னா அவர் பிராமண குலத்துல பிறந்தவர். ஆனா தன்னை ரொம்பவே கீழ்த்தரமா எதுக்கு நினைச்சுட்டார்னா, ஏன்னா அவர் முஸ்லிம் ரூல்ல அவர் அந்த ஹுசேன் ஷாங்கிற அந்த இது பெங்காலோட தலைவர், அவருக்கு சீஃப் மினிஸ்டரா இது பண்ணியிருந்தார். பிரைம் மினிஸ்டர் வந்து சனாதன் கோஸ்வாமி, இவர் ஒரு மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர். சோ அதனால ஏன்னா அப்படி முஸ்லிம் கவர்மெண்ட்ல இருந்தோம்னா அந்த முஸ்லிம்ஸோட ரொம்ப க்ளோஸா பழகணும்னு, அதனால அவரை பிராமணர்களும் ஒதுக்கி வச்சிருந்தா, நீங்க பிராமணர் இல்லைன்னு. அதனால இல்ல, அவளுக்கே அப்படி வச்சு நாங்க இப்படி அவர் வேணும்ட்டு போய் வேலையில சேரல. அவன் அந்த மொஹமெடன்ஸ் வந்து
ஏன்னா ரொம்ப புத்திசாலி. அவரோட ஐ மீன் அட்வைஸ் கேட்டு ரொம்ப நன்னா கவர்மெண்ட் நடத்தலான்னு அவளை ஃபோர்ஸ் பண்ணி வேலை வச்சிருந்திருக்கா. சோ அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு சைத்தன்ய மகாபிரபு மீட் பண்ண உடனே ரூபா அண்ட் சனாத்தனா எப்படியோ தப்பிச்சுன்னு வந்துட்டா. இப்போ அவ இது சைத்தன்ய மகாபிரபு பூரிக்கு வந்தப்போ இப்ப ஹரிதாஸ் தாக்கூரும் சைத்தன்ய மகாபிரபு கூட வந்தார். அவர் கோவிலுக்கு வெளியில தான் அப்படியே வெயில் கடியில நின்று உட்காந்து சான் பண்ணி நின்றார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவருக்காக ஒரு மரத்தையே உருவாக்கி, அந்த நீங்க இப்ப போனா பார்க்கலாம் இல்ல, சித்த பக்குல மரம், பக்குல மலை, அந்த பூவோட மரம், அது எவ்வளோ 500 வருஷம் ஓல்டு. அது ஃபுல்லா ஹாலோவா இருக்கு. அது உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்ல, ஆனாலும் அது இதுவா இருக்கு. ஏன்னா அது ஆன்மீக மரம். சைத்தன்ய மகாபிரபுவே உருவாக்கி ஹரிதாஸ் தாக்கூர் உட்காரிச்சா அவளுக்கு நிழல் வரணும்னு உருவாக்குனது. அப்புறம் அவருக்கு வீடும், அவருக்கு இருக்கிறதுக்கும் தங்கறதுக்கு தன்னோட வீட்டு பக்கத்திலேயே ஒரு ரூம் கொடுத்து அவரை இருக்க வச்சிருந்தார். அப்போ ரூப கோஸ்வாமி ஒரு தடவை அங்க வந்த உடனே அவரும் ஹரிதாஸ் தாக்கூரோடயே நான் இருக்கேன், நான் அப்படின்னு தன்னை ரொம்ப இதுவா நினைச்சுண்டு, கீழ்த்தனமா நினைச்சுண்டு இருந்தார். அப்போ அவளுக்கு தினமும் சைத்தன்ய மகாபிரபுவோட பிரசாதம் கிடைச்சிட்டு இருந்தது. அப்போ அவ அந்த பிரசாதம் சாப்பிட்ட உடனே அவ்வளோ ஆனந்தத்துல அவ டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அண்ட் இன்னும் மகாபிரசாதம் வேணும்னு அவளுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. அப்போ சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமியை பாக்குறதுக்கு ஹரிதாஸ் தாக்கூரா வீட்டுக்கு போயிருந்தார், அவரோட ரூம்க்கு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவர்கிட்ட என்ன சொன்னார்னா, கிருஷ்ணரே பாஹிரா நாஹி கரிஹா பிரஜ ஹைதே பிரஜ சாடி கிருஷ்ண கபுனாயா ந கஹானி தே கஹாந்தே. டிரான்ஸ்லேஷன்: நீ நான் அப்படியே குரு மகாராஜோட லெக்சரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டிரான்ஸ்லேஷன்: நீ கிருஷ்ணாவ பிருந்தாவன்லேந்து எடுத்துக்க பார்க்காத. ஏன்னா அவர் ஒரு நிமிஷமும் பிருந்தாவனை விட்டுட்டு போறதே இல்லை அப்படின்னு அந்த இது வேர்ஸ் மட்டும் ரூப கோஸ்வாமி கிட்ட சொன்னார். கிருஷ்ணோன்யோ யது சம்பூத்தோ யத் பூர்ணஹ சோஸ்தி அத்தஹ பர பிருந்தாவனம் பரித்யஜ்ய ச க்வச்சின் நைவ கச்சதி. கிருஷ்ணா, அவரோட பேரு யதுகுமாரா. யதுகுமாரா, அவர் யதுகுமராங்கிறது வாசுதேவ கிருஷ்ணா. யது வம்சத்துல, அதாவது துவாரகா கிருஷ்ணா, வாசுதேவரோட புள்ள. அவர் நந்த மகாராஜோட புள்ள. பிருந்தாவன்ல இருக்கிற கிருஷ்ணாலேருந்து வேற. யது கிருஷ்ணா மதுராவன் துவாரகாலையும் லீல பண்றார். ஆனா கிருஷ்ணா நந்த மகாராஜோட புள்ள எப்போதும் பிருந்தாவனை விட்டு போறதே இல்லை. அது இந்த வேர்ஸ் லகு பாகவதாமிருத்தால இருக்கு. ரூப கோஸ்வாமி அதையும் எழுதியிருந்த லகு பாகவதாமிருத்தா இது இருக்கு. அப்புறம் இது சொன்னப்புறம் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணினார்னா, அவரோட நூன் டைம், அதாவது 12 மணிக்கு அவர் இது நதியில ஸ்நானம் பண்ண போவார், அதெல்லாம் பண்றதுக்கு கிளம்பி போயிட்டார். அப்போ ரூப கோஸ்வாமிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா சத்யபாமா என்ன ஆர்டர் பண்ணியிருந்தா, ரெண்டு வேற ஏன்னா ரூப கோஸ்வாமி ஒரு டிராமா எழுதிருந்தா நினைச்சுட்டு இருந்தார். அப்போ பாமா ரெண்டு பிரகாரமா அவரை சத்யபாமாவை வர வழியில மீட் பண்ணார். அப்போ அவ என்ன சொன்னான்னா, ரெண்டு வேற மாதிரி டிராமாவா நீ எழுதணும் அப்படின்னு அவ்வளவுதான் சொன்னான். அண்ட் அந்த அவளோட இன்ஸ்ட்ரக்ஷன் சைத்தன்ய மகாபிரபு இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஸோ இது ரூப கோஸ்வாமி என்ன சொல்றேன்னா, முன்னாடி நான் ரெண்டு டிராமாவையும் ஒரே இதுல சேர்த்து எழுதியிருந்தேன். இப்போ நான் அதை பிரிச்சு எழுத போறேன், ரெண்டு செப்பரேட் ஒர்க்ல. ஏன்னா ஏன்னா ஒண்ணு விதக்த மாதவா ஒரு புக்கு அதுவா எழுதினர், இன்னொன்னு லலித மாதவா. விதக்த மாதவா பிருந்தாவன் பாஸ் டைம்ஸ் வர்ணிக்கிறது. அப்புறம் லலித மாதவா துவாரகா மதுரால இருக்கிற லீலைகளை வர்ணிக்கிறது. அப்போ ரத்த யாத்திரா செர்மனில ரூப கோஸ்வாமி ஜெகநாதரை பார்த்தார். அப்போ சைத்தன்ய மகாபிரபுவையும் டான்ஸ் பண்றதெல்லாம் பார்த்தார்.
சாண்ட் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இந்த ரத்தியத்துக்கு முன்னால. அப்போ ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு வாயால ஒரு ஸ்லோகத்தை கேட்டார். அந்த ஸ்லோகத்தை கேட்ட போது அதை புரிஞ்சுண்டு அவர் இன்னொரு ஸ்லோகத்தை கம்போஸ் பண்ணி அது ஒரு ஓலையில எழுதினார். எழுதிட்டு அவருக்கு ஸ்நானம் பண்ண போனமா இருந்தது. அதனால அவர் இருக்கிற வீட்டுக்கு மேல அதை வச்சுட்டு போனார். அந்த சைத்தன்ய மகாபிரபு என்ன வேர்ஸ் ரிசைட் பண்ணாரோ அதோட மீனிங் வேற யாருக்குமே புரியல. ஆனா ரூப கோஸ்வாமிக்கு அது புரிஞ்சுது. இது ஸ்வரூப தாமோதர் கோஸ்வாமி அவர் தான் சைத்தன்ய மகாபிரபுவோட பர்சனல் செக்ரட்டரி. அவர் வந்து லலிதாவோட இது விஸ்தாரம் எக்ஸ்பான்ஷன். அவர் மட்டும்தான் புரிஞ்சுண்டார் சைத்தன்ய மகாபிரபுவோட ஸ்லோகத்தோட அர்த்தத்தை. அதுபடி அவரும் பகவான் சைத்தன்ய மகாபிரபுவோட என்ன மூடு இருக்கோ அதுபடி இன்னொரு வேர்ஸும் அவர் ரிசைட் பண்ணுவார், அவரோட மூடை இன்னும் கொஞ்சம் இது பண்றதுக்கு, அவருக்கு இன்னும் நல்லா என்ஜாய் பண்றதுக்காக. ஆனா ரூப கோஸ்வாமி அவர் புரிஞ்சுக்கவும் இல்லாம இன்னொரு ஸ்லோகத்தையே கம்போஸ் பண்ணார். அது வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த அது என்ன ஸ்லோகம்னா, ய கௌமார ஹரஹச ஏவஹி வரஸ்த ஏவ. நான் சான்ஸ்கிரிட் எல்லாம் படிக்கலைன்னா உங்களுக்கு குரு மகாராஜோட இதுதான் தரணும். அதனால அந்த ஒரு பர்சனாலிட்டி யாரு வந்து என்னோட நான் சின்ன வயசுல என்னோட ஹிருதயத்தை இது பறிச்சுட்டாரோ அவர் திருப்பியும் என்னோட சுவாமியா வந்திருக்கார். ஆனா இதுவும் இப்போ இருக்கிறதும் அதே அந்த மூன்லிட் நைட் அப்படின்னா, அதாவது சந்திர இருக்கிற ராத்திரி, அதே ராத்திரிகள் தான் இதோட சந்திரன் முழு நிலவு. முழு நிலவு அதே ராத்திரி தான். அதே மாலத்தி பூக்களும் அதே இருக்கு. அண்ட் அப்போ அந்த கதம்பா வனத்துல வர அதே காத்துகள் தான் இப்பவும் இருக்கு. அண்ட் எங்களோட அந்த ஒரு இதுல அது பேர் எங்களோட ஒரு உறவுல அதே உறவு இப்பவும் இருக்கு. இப்பவும் நான் அவரோட பிரேமிக்கா தான். ஆனா என்னோட மனசு வந்து இங்க சந்தோஷமா இல்ல. எனக்கு அந்த ரேவா நதி இதுல கட்டத்துல வேதசி மரத்துக்கு அடியில போக நான் விரும்புறேன் அப்படின்னு இந்த ஸ்லோக யார குறிக்கிறது? ராதராணி. ராதராணி வந்து எப்போ இந்த அவ கிருஷ்ணர அந்த குருக்ஷேத்திரத்துல மீட் பண்ணாலோ எந்த இது சோலார் எக்லிப்ஸ் போது அவள்லாம் வந்த போது அவர் கிருஷ்ணரை பாக்குறா. ஆனா அவளுக்கு இதுவா இல்ல, சாட்டிஸ்பாக்சன் இல்லை. ஏன்னா அந்த கிருஷ்ணர் வந்து இப்போ யது வம்சியில இருக்கிற கிருஷ்ணர் ராஜாவா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கார். அதனாலதான் அவர் சொல்றார் எல்லாமே இங்க இருக்கு, ஆனா எனக்கு இங்க சந்தோஷமா இல்ல கிருஷ்ணரை பார்த்து. எனக்கு அங்க போகணும்னு இருக்கு, அந்த வேதசி மரத்தடியில, அங்க பிருந்தாவன்ல. சோ குரு மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த வேர்ஸ் வந்து சைத்தன்ய மகாபிரபுவால சொன்னது, ரிசைட் பண்ணது. இந்த வேர்ஸ் வந்து ரூப கோஸ்வாமியால கம்போஸ் பண்ணது. பிரியஹ சோயம் கிருஷ்ணஹ சஹச்சரி குருக்ஷேத்திர மிலித ததா ஹம்ச ராதா தத் இதம் உபயோ சங்கம சுகம் ததாபி அந்த கேலன் மதுர முரளி பஞ்சம ஜுஷே மனோமே காலிந்தி புலின விபினாய ஸ்பிருஹயதி. ஏ சகி, இப்போ நம்மளோட ரொம்ப என்னோட ரொம்ப பிரியமான ரொம்ப பழைய ஃப்ரெண்ட் கிருஷ்ணாவை குருக்ஷேத்திரத்துல நான் பார்த்திருக்கேன். நான் அதே ராதராணி தான். அண்ட் இப்போ நாங்க இப்போவும் சந்திக்கிறோம். அது ரொம்பவே இதுவா இருக்கு, ரொம்ப பிளசன்ட். ரொம்ப ஒரு பிளசன்ட்க்கு என்ன மாத்தாச்சு, ரொம்ப இனிமையாக இல்ல மகிழ்ச்சி, இனிமையாக இருக்கு. ஆனாலும் நான் யமுனா தட்டத்துல போக விரும்புறேன்.
அந்த மரங்கள் அடியில நான் அங்க அவரோட ரொம்ப மதுரமான இது வேணுவ கானத்தை இது கேட்க விரும்புறேன். அதுவும் ஃபிஃப்த் நோட். அந்த ஃபிஃப்த் நோட் வந்து அதாவது வேற வேற நோட் இருக்கு இல்லையா, சரி கமா பதனி, சரி கமா ப நோட் மேபி. அது வந்து ஸ்பெஷலி ராதாராணிக்கு தான் அந்த இது கிருஷ்ணர் ப்ளே பண்ணச்ச வெறும் ராதாராணி காதுல தான் கேட்கும். சோ அங்க கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனை விட்டுட்டு போனப்புறம் அங்க ஃப்ளூட் எல்லாம் வாசிக்கல. அதனால அவர் வந்து இங்க ஃப்ளூட் எல்லாம் இல்ல, அவர் ஒரு ராஜா மாதிரி இருக்கார். அவர் எடுத்துட்டு அங்க யமுனைக்கு போக விரும்புறேன் அப்படின்னு இந்த இது ராதாராணியோட மூடு அது ரூப கோஸ்வாமி கம்போஸ் பண்ணிருக்கார். இந்த ஸ்லோகத்தை எழுதினப்புறம் ஒரு போலல அவர் அவரோட இதுல தாஜ் ரூஃப் புடிச்ச மேல இது போட்டு அந்த ஓடு மேல வச்சுட்டு இதுல அங்க சி ஐயோ சி கடலுக்கு கடல்ல அவ குளிக்க போனார். அந்த சமயத்துல சைத்தன்ய மகாபிரபு அவரை மீட் பண்ண சந்திக்க போனார். அப்போ அங்க போன போது அந்த ஓலைய மேல பார்த்துட்டு அவர் அதை படிச்சார். அதை படிச்ச அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு இத்தனை பிரேம இத்தனை அன்புல அப்படியே இதுவாயிட்டார், ரொம்ப ஆனந்த ஆனந்தமாயிட்டார், ரொம்ப குஷி ஆயிட்டார். அப்போ அந்த சமயத்துல ரூப கோஸ்வாமி திரும்பி வந்தார். கடல்ல குளிச்சப்புறம் பகவான பார்த்த உடனே ரூப கோஸ்வாமி அப்படியே கீழே விழுந்தார், தண்டவத் பிரணாம் பண்ணார். அப்போ அந்த பகவான் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அன்புல அவர் என்ன பண்ணார், அவர் கன்னத்துல கொஞ்சம் இது பண்ணார், தட்டி விட்டாரா இல்ல அடிச்சார். ரொம்ப இதுவா ரொம்ப மைல்டா செல்லமாக அவர் வந்து செல்லமாக தட்டினார். இந்த இந்த விஷயம் எல்லாம் ரொம்ப கான்பிடென்ஷியல், இது ரொம்ப சீக்ரெட், அது எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு எப்படி என்னோட மனசுல இருக்கிறது உனக்கு எப்படி தெரிய வந்தது அப்படி சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறமா ரூப கோஸ்வாமிய ரொம்ப கட்டி பிடிச்சு அணைச்சார். நார்மலா பகவானுக்கு தான் நம்ம மனசுல என்னெல்லாம் இருக்குன்னு எல்லாம் தெரியும். ஆனா சில தடவை பக்தர்களுக்கு பகவானுடைய இது தெரியணும்னா அது ரொம்ப விசேஷம், பகவானுடைய கிருப்பைனால தான். அதனால அப்போ சைத்தன்ய மகாபிரபு அந்த ஸ்லோகத்தை எடுத்து ஸ்வரூப தாமோதருக்கும் காமிச்சு அதை படிச்சு சொல்லு எப்படி இருக்குன்னு. அப்புறம் அவரை ஸ்வரூப தாமோதர் கோஸ்வாமியை கேட்டதாம், எப்படி ரூப கோஸ்வாமி என்னோட மனசை புரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு பகவான் கேட்கிறார். அப்போ ஸ்வரூப தாமோதர் சொல்றார், எனக்கு புரியுறது, இந்த ஸ்லோகத்தோட நீங்க சொன்ன ஸ்லோகத்தோட இது அர்த்தம் வேற யாருக்கும் புரியல. அதனால எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, நீங்க முன்னாடியே அவருக்கு ஏதோ ரொம்ப ஸ்பெஷல் மர்சி கிருப்பை கொடுத்திருக்காரு, அதனால்தான் அவரால இந்த மாதிரி கம்போஸ் பண்ண முடிஞ்சது. சைத்தன்ய மகாபிரபு அதுக்கு என்ன பதில் அளித்தார்னா, ரூப கோஸ்வாமி ஆமா என்ன பிரயாகத்துல பார்த்தார், அண்ட் அவரை வந்து ரொம்ப இது சூட்டபிள், அதாவது சரியான இவர் தான் நபர்னு இது பண்ணி அவர்கிட்ட நான் நேச்சுரலா அவருக்கு நல்ல எல்லா கிருப்பாயும் அவர் கள்ளி கொடுத்தேன்னு. அப்போ அவருக்கு வந்து என்னோட ஆன்மீக சக்தியும் கொடுத்தேன். இப்போ நீ வந்து அவருக்கு எல்லாம் இது தரணும், எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்புறம் விசேஷமாக என்னன்னா இந்த ரசம், ஆன்மீக ரசத்தை எல்லாம் சொல்லணும்னு. அப்போ ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி என்ன சொல்றேன்னா, இந்த ஸ்லோகத்தை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சுது, நீங்க வந்து அவருக்கு ரொம்ப விசேஷமான கிருபா கருணை கொடுத்திருக்கன்னு. ஓ ரூப கோஸ்வாமிக்கு ஜெய் அப்படின்னு குரு மகாராஜ் சொல்றார், ரூப கோஸ்வாமிக்கு அப்படின்னு சொல்றாரு, பக்தர்களாம் ஜெயா அப்படின்னு சொல்றாரு. அப்போ குரு மகாராஜ் சொல்றார், ரூப கோஸ்வாமி விசேஷமா சைத்தன்ய மகாபிரபுவால ரொம்பவே இதுவா அனுகிரகம் அவரோட அனுகிரகம் கிடைத்தது அவருக்கு. பகவானுடைய சக்தியே அவருக்கு கிடைச்சது.
இந்த ஸ்ரீமத் பாகவதம்ல பிரபுபாதா என்ன சொல்றதுன்னா, இப்போ வந்து அவர் குரு மகாராஜ் 10 offenses பத்தி புக் வந்து நினைக்கிறேன், கிருஷ்ணாஷ்டகம். சோ இப்போ ஸ்விட்ச் பண்ணி அது பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரபுபாதா ஸ்ரீமத் பாகவதம்ல என்ன சொல்றதுன்னா, நம்ம இந்த 10 அபராதங்களை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும்னு. பக்தி வேதாந்த போபட் ஸ்ரீமத் பாகவதம் 7.5ல 23 to 24 ஸ்லோகாஸ். இந்த என்னெல்லாம் அஃபென்சஸ் இருக்கோ அபராதங்கள், அத வந்து நம்மளால இதுவே பண்ண முடியாது, அதுக்கு பரிகாரம் ஒன்றும் பண்ணவே முடியாது. அதனால்தான் இப்போ பரிகாரமா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ யாராவது வைஷ்ணவால அது எல்லாம் சொல்றாரு. எனவே சோ என்ன பண்ணணும், இப்போ நம்ம வந்து ஏன்னா 10 offenses தெரியும் இல்லையா, அதுல வைஷ்ணவ அபராதம் பண்ணாக்க வைஷ்ணவாள்கிட்ட போய் காலில் விழுந்து ரொம்ப கெஞ்சி அவள்கிட்டேருந்து மன்னிப்பு வாங்கிக்கலாம். பட் ஹரிநாமத்துக்கு ஏதாவது அபராதம் பண்ணா அதுக்கு ஒன்றும் பரிகாரமே கிடையாது. என்ன பண்ணணும்னா கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும், சாண்ட் பண்ணிட்டே இருந்து 24 ஹவர்ஸும் சாண்ட் பண்ணிட்டே, முழு நாள் முழுக்க சாண்ட் பண்ணணும். அப்படி சாண்ட் பண்ணாக்க நம்ம வந்து அபராதங்கள்ல இருந்து, ஹரிநாமுக்கு பண்ண அபராதங்கள்ல இருந்து மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு. அப்புறம் அது பண்ண அப்புறம் தான் நம்மளுக்கு ஆன்மீக பிளாட்ஃபார்ம்ல வர முடியும். அப்போ சுத்த நாமத்தை நம்மளால சாண்ட் பண்ண முடியும். அவர் அந்த மாதிரி பியோர் சுத்த நாமத்தை சாண்ட் பண்ணா என்ன ஆகும், பகவானுடைய பிரேமியா, அவரோட என்ன காதலர்களாக ஆக முடியும். சோ இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, இதெல்லாம் குரு மகாராஜோட இதுதான். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இது அபராதங்கள் பண்ணாலும் அபராதத்தோடயே நம்ம நாமத்தை ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளோட ஏன்னா நாமத்தை, நம்மளோட அபராதங்களையும் கழிக்கிறது ஹரிநாமம் தான். எல்லாமே ஹரிநாமம் தான். ஹரிநாமத்தான் நம்மளுக்கு முதல்ல இது வழிகாட்டியா, பகவான் இடத்துல எச்சன் போறதே பகவான் நாமம் தான். அந்த நாமத்துக்கே நம்ம மத்தது நாமத்தால் தான் எல்லா அபராதமே இதுவா இருது இல்லையா. இப்போ நம்ம வேற எத்தனையோ சேவா அபராதம் பண்றோம், இல்ல புக்ஸ் சாஸ்திரத்துக்கு இது, இல்ல தேவதாகளை பகவானோட இதுவா இல்ல அட்டென்ஷன் இல்லாம சாண்ட் பண்றோம். இது எல்லாத்துக்குமே நாமம் தான். அந்த நாமத்து தான் நம்மளோட கடைசி இது ஷெல்டர். அந்த நாமத்து மேலேயே நம்ம அபராதம் பண்ணா அதுக்கு என்ன அபராதம், அது பரிகாரம் என்ன, நாமத்தையே தான் சரணம் அடிச்சு இன்னும் சாண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் குரு மகாராஜ் என்ன சொல்றதுன்னா, நாம கௌமுதி அப்படிங்கிற புஸ்தகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ வைஷ்ணவர்கள்ல நம்ம வைஷ்ணவ அபராதம் பண்ணா நம்ம அந்த வைஷ்ணவருக்கு இது சரணாகத்தை அடையணும், அவர்கிட்ட இது மன்னிப்பு வாங்கணும். அதே மாதிரி ஹரிநாமத்துக்கு யாரு அபராதம் பண்றாரோ அவ ஹரிநாமத்துக்கு சரணடைந்து நம்மளோட அபராதத்துல இருந்து நம்ம விடுபட முடியும். அதுல இருந்து இது வர முடியும். அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப இதுவா ரொம்ப என்ன சொல்றது, ஹம்பிள்னா ரொம்ப பணிவோடு நம்மளோட என்ன ஆசைகள் இருக்கோ அத வந்து ஹரிநாமத்துக்கு இது பண்ணணும். அதுக்கு உதாரணமா ஹரிநாமத்துக்கு அர்ப்பிக்கணும். அதுக்கு உதாரணமா அவர் சொல்றார், ஐமுக்த குலைர் உபாசியமானம் அண்ட் இன்னொன்னு என்னன்னா நிவிருத்த தர்ஷர் உபகீயமானான். பாகவதத்துல 10வது அத்தியாயம் 10வது கேண்டோ முதல் அத்தியாயம் 4வது verse. இந்த மாதிரியான பிரேயர்ஸ்லாம் சொல்லி அந்த ஹோலி நேம்க்கு இது பண்ற ஆஃபென்சஸ்ல இருந்து நம்ம விடுதலை இது பண்ண முடியும். இவ்வளவு சீரியஸா நம்ம இருக்கணும், ஒன்னும் அபராதமே பண்ணாம. ஏன்னா சுத்த நாமம் பெறது ரொம்ப கஷ்டம், அபராதத்தோட சான் பண்ணிட்டு இருக்கணும், அதுவே ரொம்ப சக்திசாலி. ஆனா நம்ம ஆன்மீக ஸ்தரத்துக்கு வரணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லா சான் பண்ணணும். அதுதான் குரு மகாராஜ் சொல்றார். சோ
அவர் சொல்றார், நான் ஒரு புஸ்தகம் எழுதுறேன், எட்டிகெட் புக். அது வைஷ்ணவா எட்டிகெட்டா இருக்கும். அது அது எட்டிகெட்னா என்ன சொல்றது தமிழ்ல? ஆம், எப்படி நம்ம இருக்கணுங்கிறது, எப்படி நம்ம எல்லா விதத்திலையும் எப்படி நம்ம பழகணும், எப்படி பேசணும், அந்த எட்டிகெட் புக் அது நான் எழுதின்னு இருக்கேன். அதுல நான் இந்த நாமத்தை பத்தியும் எழுதின்னு இருக்கேன். ஸோ இந்த 10 அபராதங்கள் அதனோட ரொம்ப முக்கியமான அம்சம். எப்படி நம்ம இந்த அபராதத்திலேருந்து விடுபடுறோம்னா அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணேன். அதுல ஐ முக்த குலைர் உபாசிய மானம் அந்த பிரேயர் கிருஷ்ண நாமாஷ்டகம் அதுல இருந்து தான் இருக்கு. அது பாகவதத்துல கோட் பண்ணியிருக்கார் பிரபுபாத். ஆனா அது கிருஷ்ண நாமாஷ்டகம் எது ரூப கோஸ்வாமி எழுதியிருந்ததுல இருந்து தான் எடுத்திருக்காரு. அதனால ஆஹ் அவர் சொன்னார், இது சான்ஸ்கிரிட் இல்லாம இஸ்கான் வேர்ல்ட் ரிவ்யூல லாஸ்ட் இயர் பிரிண்ட் ஆயிருந்தது. அது ரொம்பவே ஆஹ் ரொம்ப சூக்ஷ்மமா, ரொம்ப ஆழ்ந்து ஆழம் நிறைந்த அதுக்கு அர்த்தம்லாம் இருக்கு. அது சும்மா படிச்சு நம்ம எத்தனை புரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா அதை பத்தி நம்ம தியானம் பண்றது ரொம்ப நல்லது. அதனால இங்க நான் அதை எழுதுறேன். ஃபர்ஸ்ட் வேர்ஸ் சான்ஸ்கிரிட்ல என்னன்னா, நிகில ஸ்ருதி மௌலி ரத்ன மாலா ஜுதி நிரஜித பத பங்கஜாந்த ஐ முக்த குலைர் உபஸ்யமானம் பரிதஸ்துவம் ஹரிநாம சம்ஸ்ரயம். டிரான்ஸ்லேஷன்: ஓ என்னோட அன்பான ஹரிநாம், பகவானுடைய நாமமே ரொம்ப பவித்திரமான நாமம். கிருஷ்ணனோட நாமம். நாமம் பகவான் கிருஷ்ணனோட ஆன்மீக விக்கிரகத்தோட சமமாகும். அப்படி உபனிஷத்துல எல்லாம் எழுதியிருக்கு. நாமமும் கிருஷ்ணர்லயும் ஒன்னும் பின்னம் இல்லை, ரெண்டும் ஒன்னேதான். உபனிஷத் ஆஹ் பகவானுடைய சரண் பாதங்கள்ல இருந்து வர ஒரு பிரகாசத்தை ரொம்பவே இது பண்ணிருக்கு. குளோரிஃபைக்கு என்ன சொல்றது? புகழ்தல். புகழ்ந்து சொல்லுறது உபனிஷத்துல. அது இன்னொரு இதுல என்னன்னா, எல்லா வேதங்களும் பர்சானிஃபைட் தான். அவளும் அவளுக்கு ரூபம் உண்டு வேதங்களுக்கும். அண்ட் அவ பகவானுடைய சரண கமலங்களை இது சரண அடைந்து அவரோட ஆன்மீக புகழ பாடின்னு இருக்கார் ஸ்லோகத்துல. அதே போல யோகிஸ், ரிஷிஸ் அண்ட் முக்தர்கள் எல்லாரும் உங்களோட சரண் கமலத்தை இது பண்றார், புகழ்ந்து பாடுறா. அதனால நான் உங்க சரண் கமலத்தை முழுமையா சரணடைகிறேன்னு குரு மகாராஜ் என்ன சொல்றேன்னா, முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, இது இந்த பகவானுடைய நாமத்தோட இது ஸ்லோகம் இருக்கே, அது ஒரு அவரோட விக்கிரகத்துக்கு, பர்சனல் ஃபார்ம்க்கு சொல்லியிருக்கு. ஹரிநாம மூர்த்தி, ஹரிநாம புருஷருக்கு. சம்டைம்ஸ் நம்ம ஹோலி நேம ஒரு ஏதாவது ஒரு சும்மா ஒரு வைப்ரேஷன் மாதிரி நினைக்கலாம். அது ஒரு மண்டேன், சும்மா அது காதுல படுற ஒரு அது பேர் என்ன, ஒரு சவுண்ட் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது ஏன்னா கிருஷ்ணர் அப்சல்யூட் அப்படின்னா முழுமையா அவர் புருஷோத்தம், பூர்ண புருஷோத்தம். அதனால அவர் அவர் பாக்குற விதத்துல, அவரோட விக்கிரகத்தை பாக்குறோமோ, இல்ல 3D ஃபார்ம்ல பாக்குறோமோ, இல்ல அவர் சவுண்ட் வைப்ரேஷனோ, சவுண்ட்ல அவரை கேட்கிறோமோ, அது எல்லாமே பர்சனல். பர்சனல்னா என்ன? பர்சன், அதாவது முழு புருஷர். அவருக்கு எல்லாம் காலு கை எல்லாம் உண்டு, மனசு, ஹிருதயம் எல்லாம் இருக்கு. சோ ஹரிநாம் பகவானே தான்.
பகவானுக்கோட எப்படி பகவானுக்கு ரூபம் இருக்கோ ஹரிநாமத்துக்கும் ரூபம் இருக்கு, வேதங்களுக்கும் ரூபம் இருக்கு. அது மாதிரி அதனால நம்ம நாமத்துக்கும் நம்ம ப்ரே பண்ண முடியும். நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ரச விக்கிரக மத்திய லீலா இதுல கோட் பண்ணிருக்கு. சைத்தன்ய ரச விக்கிரக, சைத்தன்யனா அதுக்கு உயிர் இருக்கு, அதுக்கு ஐ மீன் நாமத்துக்கு உயிர் இருக்கு. அண்ட் அது எல்லாம் புரிஞ்சுக்க, சைத்தன்யா அப்படின்னா கான்சியஸ், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற முடியும். ரச விக்கிரக அதாவது எல்லா ரசங்களும் முழுமையா இருக்கு அந்த நாமத்துல. பூர்ண சுத்தோ நித்திய முக்தோ, முழுமையாவே பவித்திரமானது, நித்திய முக்தோ எப்பொழுதுமே முக்தி அடைந்தது. அபிநத்துவம் நாம நாமினோ, அபின்னா அப்படின்னா பகவானுக்கும் அவரோட நாமத்திலையும் ஒன்னும் பின்னமே கிடையாது, ரெண்டும் ஒன்னேதான், ஒரு வித்தியாசமே இல்லை பகவானுடைய நாமத்திலையும் பகவானுடைய ரூபத்திலையும். பகவானுடைய சரண் கமலத்திலிருந்து பிரம்ம ஜோதி வருது. பகவானுடைய நாமத்தோட பாதங்கள்லேருந்து பிரம்ம ஜோதி வருது. அந்த வேதங்களும் அவரோட ரூபத்துல பர்சானிஃபைட் வேதாஸ், அவளும் வேதங்களும் பகவானுடைய நாமத்துல முழுமையா அடைந்து இருக்கிறது. அப்புறம் ரிஷிகள் முக்தர்கள் அவளும் பகவானுடைய சரண் கமலங்களையே இது பிரார்த்திக்கிறா. அண்ட் ரூப கோஸ்வாமி இந்த ஸ்லோகத்துல இந்த வேர்ஸ்ல என்ன சொல்றாருன்னா, நான் முழுமையா என்ன அந்த நாமத்தோட சரண பாதங்கள்ல நான் சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு. ஸோ எவ்வளவு நன்னா இருக்கு இல்லையா? இதை திருப்பியும் நம்ம படிக்கலாம். அப்போதான் என்னோட ரொம்ப பிரியமான ஹரிநாமமே இது ரூப கோஸ்வாமி எழுதினது. பகவான் கிருஷ்ணரோட நாமமே, நீங்க கிருஷ்ணரோட ஆன்மீக ரூபத்திலேருந்து பின்னம் இல்ல, அதேதான். இப்படி உபனிஷத் எல்லாம் சொல்றது. உபனிஷத் எப்படி புகழ், அதுவும் உபனிஷத்துக்கும் ஃபார்ம் இருக்கு. இந்த ஸ்ருதி, இந்த வேதங்கள் எல்லாம், வேதம் உபனிஷத்தெல்லாம் நம்ம ஸ்ருத்தின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஸ்ருதி சாரி அப்படின்னு ஸ்ருதிகளும் கோபிஸா பிறந்து பிருந்தாவன்ல பகவான் அடையறர் கோபிகளா. அதனால அந்த உபனிஷத்ஸ் அதுவும் இவர் தான், ஐ மீன் அவருக்கும் விக்கிரம் இருக்கு, ஐ மீன் அவரும் பர்சன் தான், நபர். அவ என்ன பண்றா, பகவானுடைய ஐ மீன் ஹரிநாமத்தோட பாதங்கள்லேருந்து எந்த பிரகாசம் வருதோ அதை புகழ்ந்து பாடுறா. அண்ட் எல்லா வேதங்களும் உங்க இதுலதான், ஏன்னா பகவான் நாமம் தானே இருக்கு வேதங்கள்ல முழுக்க முழுக்க. அதனால வேதங்களும் உங்க சரண் கமலத்துல தான் இது சரணடைகிறார். அண்ட் உங்களுடைய புகழதான் அவர் ரொம்ப நன்னா புகழ்ந்து பாடுறா. அண்ட் யோகிகள் ரிஷிகள் எல்லாம் முக்தர்கள் பகவானுடைய நாமத்தை தான் இது பண்றார் இல்லையா, பூஜை பண்றார் இல்லையா? அதனால நான் முழுமையா உங்க சரண் பாதங்கள்ல சமர்ப்பம் அடையிறேன், சரணாகதி பண்றேன் அப்படின்னு. ஸோ இப்படி நம்மளோட சமர்ப்பணம் இத்தனை இதுவா இருக்கணும், ஆழ்ந்து இருக்கணும். அதான் குருமராஜ் சொல்ற, சும்மா படிச்சாலாம் இல்ல, அதுல ரொம்ப ஆழ்ந்த ஒரு இது இருக்கு அப்படின்னு. என்ன ஆழ்ந்தது? அதாவது பகவான் நம்ம சான் பண்ணச்ச நம்ம என்ன பண்ணணும், அது நாமம் பகவானே தான். பகவானோட நம்மளுக்கு அவரோட சகவாசம் வேணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு இல்லையா? அதனால தானே கோவிலா போறோம், எல்லாம் பக்தர்கள்லாம் அப்படியே கோவில் போறதுக்கு ஆவலா இருக்கா. ஏன்னா அங்க பகவானை பார்க்க விரும்புறோம். ஆனா அது சரி, அது ஆனா பகவான் அந்த மூர்த்தியில தான் இருக்கார். நிஜமாவே பகவான் அவருடைய ஆன்மீக ரூபத்துல பார்க்கணும்னு பார்க்கறது விடுங்க, கேட்கறது தான் இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அவருக்கு முன்னாடி நாமம் தான் வருது, பகவானுடைய நாமம் அத்தனை விசேஷம். ஏன்னா அவருக்கு முன்னாடி நாமம், அந்த நாம பகவான் நமக்கு கிடைக்கிறார். அதனால நம்ம சான் பண்ணச்சா அவ்வளவு ரொம்ப இதோட ஸ்ரத்தையோட
பகவானே வரார் என் கூட இருக்கிறதுக்கு அப்படின்னு ரொம்ப ரெஸ்பெக்டோட சாண்ட் பண்ணணும். அண்ட் இப்போ பகவானே நம்ம முன்னாடி வந்தா இல்ல குரு மகாராஜே வரார், அப்போ நம்ம எப்படி இது பண்றோம்? குரு மகாராஜ் வரைச்ச நம்ம ஒருத்தர் பேசிட்டு இருப்போமா? இல்ல வேற ஏதாவது எனக்கு அந்த வேலை இருக்கு, அங்க போகணும், இது போனோம், ஒன்னுத்தையும் எல்லாத்தையும் மறந்துட்டு சும்மா குரு மகாராஜே தானே பார்த்துட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்றார்? அப்படி ஹரிநாமம் சொல்லச்ச பகவானே வரார். பகவான் வரைச்ச வேற ஏதாவது எப்படி நம்ம யோசிக்க முடியும்? மனசு அங்க அங்க போறது இல்ல வேற ஒண்ணும் பண்ணக்கூடாது. குரு மகாராஜ் ரொம்ப நாமத்துல அவர் ரொம்ப ரொம்ப இது கொடுக்கிறார், இம்பார்ட்டன்ஸ் சாண்டிங்ல. ஏன்னா சாண்டிங்ல தான் எல்லாமே இருக்கு. பிரபுபாத் 90% நம்மளோட ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் ஹோலி நேம்ஸ்ல தான் இருக்கு. சாண்ட் பண்ணியே நீங்க இத்தனை அட்வான்ஸ்மெண்ட், எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டும் சாண்டிங்ல தான் இருக்கு. அண்ட் இது குரு மகாராஜ் நம்ம எல்லாருக்கும் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால அதை சீப்பா எடுத்துக்க கூடாது. எல்லாருக்கும் தான் அப்படித்தான் சொல்றேன்னு. அது எல்லாருக்கும் ஒரு பர்சனல் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம எல்லாரும் எப்போதும் நினைக்கிறோமோன்னு எனக்கு ஒரு சேவை கொடுக்கணும், குரு மகாராஜ் எனக்கு ஏதாவது சேவை கொடுத்தாக்கா எனக்கு ரொம்ப நன்னா இருக்குமே அப்படின்னு பர்சனலா ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்காரே. இனிசியேஷன் எடுத்துட்டவா எஸ்பெஷலி 16 ரவுண்ட்ஸ் ஸ்டாண்ட் பண்றேன் அப்படின்னு. அண்ட் அவர் என்ன சொல்றார்? வித்தவுட் அஃபென்சஸ் ட்ரை டு அவாய்ட் அஃபென்சஸ் எல்லாம் அபராதமும் இல்லாம சாண்ட் பண்ண பாரு அப்படின்னு அதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கார். அதனால அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி நினைச்சுண்டு இது எனக்கு குரு கொடுத்தாள் கட்டளை, நான் டெய்லி பகவான் நாமத்தை சாண்ட் பண்ணணும் அண்ட் அபராதம் இல்லாம சாண்ட் பண்ணணும். அண்ட் இந்த கிருஷ்ணாஷ்டகம் குரு மகாராஜ் ஸ்பெஷலா நம்மளுக்கு சொல்றாரு, இத சொல்லுங்கோ அப்படின்னு. ஏன்னா நம்ம நாமத்துல நிறைய அபராதம் பண்ணிட்டே இருக்கோம், அபராதத்தோட சாண்ட் பண்றோம். பட் இந்த கிருஷ்ணாஷ்டகம் சொன்னா ரொம்ப ப்ளீஸ்ட் ஆயிடுவார். சரி என்ன ரெஸ்பெக்ட் பண்றா அப்படின்னு. இவ்வளவு ஈஸியா அவர் வரணும் எல்லாராலையும் சாண்ட் பண்ண முடியறதா? உலகத்துல எத்தனை பேர் இருக்கா, அவளால நாமத்தை சொல்லவே முடியலையே. ஏன்னா பகவானே வரர். அதனால்தான் வேற என்னெல்லாமோ பாட்டெல்லாம் பாடிடுவா, அவளுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பா, ஸ்லோகம்லாம் நிறைய சான்ஸ்கிரிட்ல ரொம்ப இதுவா இருப்பா. ஆனா சாண்ட் பண்ண ஹரே கிருஷ்ண மந்திரனா பண்ண முடியாது. ஏன்? எதனால? ஏன்னா இது பகவானே வரர். யாருக்கு அனுகிரகம் பண்றாரோ அவாதான் வாயால சொல்ல முடியும். நான் சில பேரை ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்திருக்கேன். என்னெல்லாமோ பாட்டு ஸ்லோகம்லாம் சொல்லிட்டு இருப்பா, கொஞ்சம் ஹரே கிருஷ்ண மந்திரா ஜபம் பண்ணுனா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாயிலேயே வராது. சோ இது ரொம்ப பகவான் கொடுத்த குரு மகாராஜோட மர்சி, நம்மளால சாண்ட் பண்ண முடியறது. அதனால இத ரொம்ப இது பண்ணி எப்படி வேதங்கள் எல்லாமே அந்த நாமத்தை தான் குளோரிஃபை பண்ணிட்டு இருக்கு, புகழ்ந்து பாடுறது. வேதங்கள்லயும் நாராயணா இது நாராயண மாதிரி ஒத்துருமே இல்ல அப்படின்னு அந்த மாதிரி எல்லாமே புகழ்ந்து புகழ்ந்து உபனிஷத்துலயும் வேதங்கள்லயும் இருக்கு. அதே மாதிரி எல்லாருமே யாரெல்லாம் ஞானிகள் யோகிகள் பகவான் நாமத்தை தான் சொல்றார். அந்த நாமாதான் நம்மளுக்கு எல்லாமே. அப்படி உணர்ந்து நம்ம தீவிரமா அதை கேட்டுக்கணும். அந்த ஜஸ்ட் நம்ம சாண்ட் பண்ணாலே நீங்க பாருங்க என்ன உங்களுக்கு குரு மகாராஜோட அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா குரு மகாராஜ் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார். நம்ம எல்லாம் நிறைய டிசைபிள்ஸ் எல்லாம் சாண்டே பண்றது இல்ல. அதனால தானே அவருக்கு இந்த மாதிரி உடம்பா படுத்துன்னு இருக்கார். நிறைய அபராதங்களோட சாண்ட் இல்ல பண்றதே இல்ல சில பேர். ஏன்னா அந்த மாதிரி ஆழ்ந்து நம்ம சாண்ட் பண்ணாட்டாக்க மனசு இங்கங்க ஓடினா அப்புறம் என்ன ஆகும்? டேஸ்டே போயிடும். ஐயோ சாண்ட் பண்ணணுமா அப்படின்னு சில பேர்லாம் அது எத்தனை ஏதோ முடிச்சுக்கணும் 16 ரவுண்ட் அப்படின்னு கஷ்டப்பட்டு என்னமோ பண்ணிவா. அது இங்க பார்த்து டிவி பார்த்துண்டு இங்க நியூஸ் பேப்பர் படிச்சுண்டு இல்ல யாரோடையாவது பேசிண்டு இல்ல பம்பு ஏதாவது இதெல்லாம் பார்த்துண்டு சாண்ட் பண்ணுவா. ஏன்னா அவளுக்கு டேஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா டேஸ்ட் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நாமம் எது வந்துட்டு இருக்கோ அது வாயிலேந்து எங்க போகணும்? காதுக்குள்ள. அந்த காதுக்குள்ள பகவான் போயிட்டு இருக்கார். சைத்தன்ய மகாபிரபுவே சொல்லியிருக்கார், சைத்தன்ய சரிதாமிரத்தால இருக்கு என்னன்னா
அந்த நாக்கு இருக்கே, இது வந்து ஒரு வுடன் ஸ்பூன். இப்போ யக்ஞம் பண்றச்ச ஒரு வுடன் ஸ்பூனால தானே நம்ம நெய் குத்துறோம். அந்த நாக்கு வந்து வுடன் ஸ்பூன். அண்ட் இந்த நாமம் நம்ம நாக்குல இருந்து வருது இல்லையா, அதுதான் இது நெய். அந்த நெய்ய இதுல யக்ஞ குண்டத்துல குத்துறமோ, எங்க குத்துறோம் இங்குது காதுதான் யக்ஞ குண்டம். அதுக்குள்ள குத்தினா அது எங்க போறது? நம்ம ஹிருதயத்துல. அங்கதான் எல்லாம் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த நெருப்ப எரிய விடுறதுக்கு இந்த ஹோலி நேம், நம்ம நாக்குலேந்து வர நாமம் அங்க போய் அது எரியறது. அப்போதான் நம்மளோட ஆன்மீகம் வளர்றது, நம்ம பகவான அடையறதுக்கு அதுதான் எல்லா ஸ்பெஷல். அதனால சான் பண்ணச்ச இந்த மனசு, பிரபுபாத் என்ன சொன்னா, நீ சான் பண்ணச்ச மனசு எங்க வருது? வாய் இருக்கு, காது இருக்கு, அவ்வளவுதான். அண்ட் ஹிருதயத்தால அழு, ஓ கிருஷ்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணு. நாமத்தை எஸ்பெஷலி இங்க குரு மகாராஜ் சொல்லிட்டு இருக்கார், கிருஷ்ணாஷ்டகம்ல நாமத்தை ப்ரே பண்ணு அப்படின்னு. சோ இந்த வேர்ஸ நம்ம நினைக்கணும். ஓ ஹரிநாம், நீங்க உங்களுக்கும் பகவானுக்கும் ஒண்ணுமே வித்தியாசமே இல்லை. நீங்க பகவானே தான், கிருஷ்ணர். நீங்க வரர் நீங்க வரல் என்கிட்ட. எல்லாருமே உங்க ஐ மீன் பிரம்மனும் உங்க பாதங்கள்லேருந்து தான் உருவாருது. அண்ட் எல்லா வேதங்கள் உபனிஷத் எல்லாம் உங்களைதான் புகழ்ந்து பாடுறா. எல்லா தியானிகள் யோகிகள் எல்லாரும் உங்க நாமத்தை தான் ஜபம் பண்ணிட்டு இருக்கா. அதனால நானும் உங்களையே அடைந்து சான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நாமத்துக்கு பூஜை பண்ணிட்டு, ஐ மீன் மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு தான் சான் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போதான் ஆழ்ந்து நம்மளுக்கு முதல்ல உங்களுக்கு ஹிருதயத்துல ஒன்னும் அன்பு எல்லாம் இல்லைன்னா ஹோலி நேம்க்கு பரவாயில்ல, மெக்கானிக்கலா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சவுண்டு, அந்த ஹரிநாமத்தை கேட்டுட்டே இருக்கணும். இந்த மனசை ஒதுக்கிடணும். இங்கதானே தலையில தானே மனசுல என்னெல்லாமோ ஓடிட்டு இருக்கு. அதை கம்ப்ளீட்டா நெக்லெக்ட் பண்ணிட்டு இந்த வைப்ரேஷனை மட்டும் கேட்டுட்டே இருந்தா ரொம்ப குவிக்லி என்ன ஆகும்னா, அவ்வளவுதான், மனசெல்லாம் அடங்கி போயிடும். பகவான் அதை கண்ட்ரோல் பண்ணுவார். அது மாயா தேவி இங்க நம்ம மனசை அட்டாக் பண்ணி சான் பண்ண விடுறதுல. ஆனா நம்ம பகவான் இடத்துல சரணடைந்தா அப்போ மாயாவ தெய்வீ ஏஷ மம குணமயி மம மாயா துரத்தியா, ரொம்ப கஷ்டம் மாயாவை இது பண்றதுல. மாமேவ பிரபத்தியத்தை, என் சரணத்துல வந்தா மட்டும் மாயாமேத்தம் தரந்தித்தே, ரொம்ப ஈஸியா மாயாவை இது பண்ண முடியும்னு. சோ இது வந்து குரு மகாராஜ்க்கு ஸ்பெஷல் சர்வீஸா நினைச்சு நீங்க சான் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் எல்லாருக்கும் நம்மளுக்கு கிடைச்ச இன்ஸ்ட்ரக்ஷன். அதை சான் பண்ணு அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. அப்படி யாருக்கும் இப்படி கொடுக்காம இல்லை, எல்லாருக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கொடுத்துருக்காரு. மத்தது பர்சனல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். குரு மகாராஜ் அப்படி ஒன்னும் கொடுத்து விடுறதுல, நீ இது பண்ணு அது பண்ணுலாம், அது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப சரண்டர் ஆனப்புறம் தான். பட் சாண்ட் பண்ணுன்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்கா. அதனால அது குரு மகாராஜ்க்கு அவருக்காக நான் சேவை பண்றேன் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு பர்சனல் அவரை திருப்தி அடையறதுக்கு. அண்ட் நீங்க நன்னா சாண்ட் பண்ணாக்க குரு மகாராஜ்க்கு சீக்கிரம் உடம்பு சரியாகும். ஜஸ்ட் லைக் யாரெல்லாம் சாண்ட் பண்ணாம இது பண்றாளோ அவர்னால அவருக்கு உடம்பு சரியா இல்லாம இருக்கு. ஆனா டிவோட்டிஸ்லாம் அவருக்காக நம்ம சாண்டிங்லாம் ரொம்ப இது நன்னா சாண்ட் பண்ணா கண்டிப்பா அவருக்கு உடம்பு சரியாயிடும். இது நம்மளோட இதனாலதான் அவருக்கு இப்படி ஹெல்த் ப்ராப்ளம்லாம். ஸோ சாண்டிங்க அதோட நீங்க இது பண்ணி சாண்ட் பண்ணலாம். குரு மகாராஜ் என்ன சொல்றேன்னா, முதல் திங் என்ன பார்க்கணும்னா, இந்த பகவான் நாமத்துக்கு நம்ம என்ன ப்ரே பண்றோமோ இது வந்து ஒரு வியக்தி, அதாவது ஒரு நபர், அவருக்கு பகவானுடைய பர்சனலுக்கு என்ன சொல்றது, நபர் தான் மாதாஜி, வியக்தி, அவருடைய ரூபத்துக்கு. அவருடைய ரூபத்துக்கு தான் இந்த பிரேயர்னாக்க சும்மா வைப்ரேஷன் அப்படிலாம் இல்ல, பகவானுடைய
நாமத்தோட ரூபத்துக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதான். இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ செகண்ட் வேர்ஸ்க்கு போறோம். இதுவரையிலும் ஏதாவது இன்னும் கேள்விகள் இருக்கா? இல்ல ஏதாவது நான் விட்டு போயிடுதா? கேள்வி ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ண பக்தர்களே, இந்த வகுப்பு வந்து நான் இதுல போட்டிருக்கேன், JSSS தமிழ்ல போட்டிருக்கேன். பார்த்தே நீங்க கேட்கலாம். அது ஓபன் பண்ணி கூட கேட்கலாம். எல்லாரும் மாதாஜி சொல்ல சொல்ல பார்க்கலாம். ஜெய நாம தேயா முனி பிருந்த கேயா ஹே. இது செகண்ட் வேர்ஸ். ஜெய நாம தேயா முனி பிருந்த கேயா ஹே ஜனரஞ்சனாய பரம் அக்ஷரா கிருதே त्वम् अनार्दरात् अपि मनाग् उदीरितं निखिलोग्र ताप பதலீம் விலும்பசி. டிரான்ஸ்லேஷன். என்னோட ரொம்ப பிரியமான கிருஷ்ண நாமா, பகவானுடைய பவித்திர நாமமே, எல்லாரும் யாரெல்லாம் ரொம்ப உணர்ந்த ஆத்மாக்கள் எப்பொழுதும் உங்களை புகழ்ந்து பாடுறா. எதுக்கா பாடுறா? இந்த எங்களை இந்த கண்டிஷன் சோல்ஸ்க்கு என்ன பத்த ஜீவாத்மாக்கள் பந்தப்பட்ட ஆத்மாக்களோட சேத்தனாவை இது பண்றதுக்காக, அட்ராக்ட்னா என்ன, கவர்றதுக்காக, அந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களோட சித்தத்தை கவர்றதுக்காக நீங்க உங்க நாமத்தை இது பண்ணிருக்கா, புகழ்ந்து பாடியிருக்கா. இந்த பூர்ண இந்த பௌத்திக இதுல எல்லாம் யூனிவர்ஸ்னா என்ன, என்ன சொல்றது, உலகம், உலகமா, பிரபஞ்சம். இந்த பௌதிக பிரபஞ்சத்துல உங்களுடைய கருணைனால நீங்க என்ன உங்களை அறியறதுக்கு உணர்றதுக்கு ஒரு கேட்கக்கூடிய ரூபத்துல நீங்க வந்திருக்க. அது ஆன்மீக சவுண்ட் வைப்ரேஷன், அதாவது சவுண்டுக்கு என்ன சொல்றது, சப்த ரூபத்துல நீங்க வந்திருக்க. இந்த பூர்ண பிரபஞ்சத்துல எல்லாரும் உங்களை அனுபவம் பண்ணணும்னு நீங்க ஒரு சப்த ரூபத்துல வந்திருக்க. உங்களோட கருணை இத்தனை இதுவானது, இவ்வளோ கிரேட். யாராவது உங்க நாமத்தை தெரியாம ஏதோ சும்மா ஆக்சிடென்டா சாண்ட் பண்ணா அதுக்கு ஒன்னும் ஜாஸ்தி ஒன்னும் இது தராம, அதை பத்தி அதை உணராமையே சும்மா நெக்லெக்ட் பண்ணி, அதாவது அதுக்கு அவ்வளோ முழுமையா ஒரு அதை பத்தி நெக்லெக்ட்னா என்ன பண்றது, எனக்கு சொன்னா அப்புறம் ஏன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அவ்வளவு யூஸ் பண்றதுலயும் என்ன நெக்லெக்ட், அதாவது இல்ல தவிர்க்கிறது, என்ன தவிர்த்தல் இல்ல உதாசீனப்படுத்துதல். உதாசீனப்படுத்துறது, உதாசீனமா சாண்ட் பண்ணாலும் ஒரே ஒரு தடவை தான் சாண்ட் பண்ணாலும், அப்படி பண்ணாலும் நீங்க அவளுடைய எத்தனை பாவங்கள், அந்த பாவத்தோட இது ரியாக்ஷன்னா அதனோட என்னெல்லாம் பலன் வரணுமோ அதெல்லாத்தையும் நாசமாக்கிடுறது. எத்தனையோ ஜென்மமா பண்ணின எல்லா பாவத்தையும் நீங்க நாசமாக்கிடுறது. என்னோட ரொம்ப பிரியமான பகவான் நாமமே, பகவானோட பவித்திர நாமம் கிருஷ்ண நாமம், உங்களுக்கு என்னுடைய எல்லா புகழும் உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ என்ன பண்றார் இந்த நாமன், கிருஷ்ண நாம், அவரை யாரெல்லாம் அந்த நாமம் என்னங்கிறது அனுபவிச்ச ஆத்மாக்கள், அவ என்ன பண்றா, நம்ம இந்த பந்தத்துல இருக்கிறவாளுக்கு நம்மளுக்கு ஒண்ணும் அதனோட விசேஷம் புரியல. அதனால அவ நிறைய ஸ்லோகம் எல்லாம் பாட்டுகள்லாம் பாடியிருக்க. சோ அதை கேட்டு நம்மளுக்கு அது நம்மளை கவர்றதுக்காக. அண்ட் பூர பிரம்மாண்டத்துல உங்களோட கிருப்பனால
நீங்க என்ன பண்ற, நீங்க சப்த ரூபத்துல வந்திருக்க. அண்ட் உங்களோட கருணைனால யாராவது சும்மா என்ன தற்செயலா உங்க நாமத்தை ரொம்ப இது, ஐ மீன் வேணும்ட்டே சான் பண்ணல, அது ஏதோ எதேச்சியா சான் பண்ணினா, இல்ல அத உதாசீனத்தமா சான் பண்ணினா, அப்படியா இருந்தா கூட, இல்ல ஒரே ஒரு தான் சான் பண்ணா கேலியாக சொன்னால் கூட அப்படின்னு ஆ? கேலியா அத கேலி, விமர்சிக்கிறதுக்காக கேலியா சான் பண்ணா கூட நீங்க என்ன பண்ற, அந்த நிறைய ஜென்மத்துல பண்ணின எல்லா பாவங்கள் அதனோட பலன் எல்லாத்தையும் நாசமாக்கிடுது. அதனால உங்களுக்கு எல்லாம் புகழ் இருக்கட்டும் அப்படின்னு. குரு மகாராஜ் என்ன சொல்றன்னா, முஸ்லிம்காரெல்லாம் என்ன சொல்றா, ஹராம் ஹராம் அப்படின்னு சொல்றா. ஹராம்க்கு அர்த்தம் என்னன்னா, யார் ஒரு அபராதி, இதுல லாங்குவேஜ்ல யார் பகவானுக்கு விருத்தமா இருக்காளோ அதுக்கு ஹராம், ஆர் அவ அபராதம் பண்றாளோ அதுக்கு ஹராம் ஹராம்னு சொல்லுவா. ஆனா அப்படி சொன்னா கூட அது ஒரு ஆக்சிடென்டா பகவான் நாமத்தை அவ இது பண்றா, உச்சரிக்கிறா. அண்ட் யார் உதாசீனமா சாண்ட் பண்றாளோ அவளுக்கு அது அது சாண்ட் பண்றதுலயே அவளுக்கு ஒன்றும் இது இல்லை, ஐ மீன் அவளோட அவளுக்கு தெரியறதே இல்லை. இருந்தாலும் பகவான் இவ்வளவு கருணை உடையவனா, அதுலயும் அவளுடைய அநேக பாவங்கள்லாம் நிறைய ஜென்மத்துல இருக்கிற பாவம் எல்லாம் நாசமாயிடுறது. இந்த மாதிரி பகவான் நாமத்தை ஆக்சிடென்டா சான் பண்ணா கூட, கிருஷ்ணர் இங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். அப்போ எல்லாருக்கும் அவரை பார்க்க முடிஞ்சது. அவரை குருக்ஷேத்ரா வார்லயும் எல்லாரும் பார்த்தா, யுத்தத்துல. அதுக்கப்புறமும் அவர் இது ராதராணிய எப்போ மீட் பண்ணாரோ அப்பவும் எல்லாரும் பார்த்தா. விருந்தான் வாசிகளும் குருக்ஷேத்திரத்துல அவரை பார்த்தார். சோ எல்லாரும் பிருந்தாவன்ல, மதுரால, துவாரகால எல்லாரும் அவரை பார்க்க முடிஞ்சது. அது ஏன்னா அவரோட கிருப்பனால அவர் இந்த பௌத்திக உலகத்துக்கு வந்தார். ஆனா இப்போ இருக்கிற மனுஷாளுக்கு அவருடைய கிருப்பை எப்படி கிடைக்க முடியும்? ஏன்னா இப்போ நம்மள கண்ணால அவரை பார்க்க முடியல. நம்மளுக்கு ஆன்மீக திருஷ்டி இருந்தாக்க பார்க்க முடியும், ஆனா இல்லைன்னா பார்க்க முடியாது பகவான. ஆனா அவர் சப்த ரூபத்துல அவரோட நாமத்தை உச்சரிக்கச்சு அவர் இருக்கார். அதனால இந்த பவித்திர நாமம் நம்மள கவர்றதுக்கு வந்திருக்கு. நம்மளோட சித்தத்தை, இந்த பந்தம் ஜீவாத்மாவோட இத சித்தத்தை கவர்றதுக்காக வந்திருக்க. இல்லைன்னா இந்த பிரம்மாண்டத்துல இருந்து நம்ம எப்படி வெளியில போக முடியும்? நம்மளுக்கு என்னதான் இது இருக்கு, ஒரு ஹோப்க்கு ஹோப் என்ன மாதாஜி, விஸ்வேஸ்வரி மாதாஜி? நம்பிக்கை மாதாஜி. நம்பிக்கையா? சரி. அங்க இல்ல நம்பிக்கை இல்ல, அங்க போகலான்னு ஒரு அதாவது போகிறதுக்கு போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. எஸ் கரெக்ட், நம்பிக்கை தான். வைராக்கியம் மாதாஜி, வைராக்கியம். இல்ல நம்பிக்கை, நம்பிக்கை. நமக்கு போக முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை. எப்படி நம்ம நம்பிக்கை இருக்க முடியும் அங்க போறதுக்கு? ஆனா இந்த நாமம் இவ்வளவு கருணை உடையதுன்னா, கிருஷ்ண நாம், பகவானுடைய நாம், அது பிரகட்டம் ஆயிருக்கு. கிருஷ்ணரோட நாமம் நம்ம கிட்ட இல்லைன்னா, இல்ல அது ஒரு சீக்ரெட்டா இருந்ததுன்னா, சில குருக்கள்லாம் நாமத்தை சில பேருக்கு தான் தருவா, காதுல, அது வேற யாருக்கும் தெரியாது. அப்படிலாம் இருந்தா என்ன ஆயிருக்கும் நம்மளுக்கு? முன் காலத்துல அவர் வெஸ்டர்னர்ஸ் எஸ்பெஷலி அவளுக்கா சொல்றார், பகவான காட்னு சொன்னார். காட் காட். அவர் அந்த இது மிமிக் பண்றது, அமெரிக்கன்ஸ் எல்லாம் காட்னு தான் சொல்றார். அண்ட் அவ மனசுல என்னன்னா, பகவான் எப்படி அவர் கல்பனை பண்றாருன்னா,
அவர் ஒரு ரொம்ப ஓல்டு பர்சன், ரொம்ப ஆம், இது கிழவனா கிழவனா பகவான இது பண்றார். அவர் மனசுல கல்பனை பண்றார். அவருக்கு ஒரு பெரிய பியர்டு இருக்கிற மாதிரி, தாடியோட. அண்ட் அவர் வந்து சோ இந்த மாதிரி எல்லாம் மனுஷாளுக்கு பகவான் எப்படி இருக்காருன்னே தெரியாது. அதனால பகவான் வந்து அவரோட நாமத்துல வந்திருக்கார். நாமம் அண்ட் பகவான்ல அபிநத்துவம், வித்தியாசமே இல்ல. இப்போ இது இது சும்மா டைட்டில் இல்ல. ஜஸ்ட் லைக் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம யாரையாவது சூப்பர்வைசர் அப்படின்னு கூப்பிட்டோம்னா, இது டெலிபோன்ல பேச மிஸ்டர் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு குரு மகாராஜ் சிரிக்கிறார் இல்லையா? அது அவரோட அவரோட பேர் சொல்லி கூப்பிட்டா தானே எல்லாருக்கும் பிடிக்கும். சும்மா டைட்டில் சொல்லி கூப்பிட்டா எப்படி பிடிக்கும்? அதே போல சும்மா காட்னு கூப்பிட்டாக்க பகவானுக்கு பிடிக்காது. ஆனா அவரை நாமத்தை, அவரோட பேரை சொல்லி கூப்பிட்டாதான் அவருக்கு பிடிக்கும். ஆக்சுவலி நம்ம ஹிந்து இதுல ஓம்னு சொல்றோம், ஓம் நமோ நாராயணாய. பட் அது ஓமே ரொம்ப விசேஷம். கிருஷ்ணர் சொல்றது நானே ஓம் அப்படின்னு. ஆனா இந்த வெஸ்டர்னர்ஸ் எல்லாம் சொல்றது காடுனாக்க ஒரு பகவானுக்கு சமமா அவ நினைக்கிறா காட் அப்படின்னு. ஆனா அந்த காடுங்கிறது ஒரு டைட்டில் தான். அவருக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை நம்ம உச்சரிச்சாதான் அவருக்கு ரொம்ப இதுவா, அவருக்கு குஷியா இருக்கும். இது பகவானுடைய ரொம்ப ரொம்ப காஸ்ட்லெஸ்னா இதுக்கு காரணம் இல்லாத கருணை. ஏன்னா இந்த ஆன்மீக நாமத்தினால அவரோட டைட்டில் அதெல்லாம் சும்மா என்னமோ சொல்றதை விட டைரக்டா அவர் பேரை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அண்ட் அந்த நாமம் தான் நம்மள அட்ராக்ட் பண்றது, நம்மள கவர்றது. பந்த ஆத்மாவை இந்த பிரம்மாண்டத்துல இருந்து நம்மள கவர்றது பகவானோட நாமம் தான். ஈவன் ஆக்சிடென்டா நம்ம சாண்ட் பண்ணா கூட அதுல நம்மளுக்கு கருணை கிடைக்கிறது, கிருபா கிடைக்கிறது. ரூப கோஸ்வாமி வந்து ஒவ்வொரு ஸ்லோகமும் சான்ஸ்கிரிட்ல எழுதியிருக்க, டிஃப்ரெண்ட் மீட்டர்ல. அதாவது மீட்டர்னா இந்த சந்தா மீட்டர் தெரியுமோ, வேற வேற போய்டிக் இதுல எழுதியிருக்கார். சோ குரு மகாராஜ் சொல்றாரு, நான் ஃபுல் ஜஸ்டிஸ் அதுக்கு பண்ண முடியலன்னு. எனவே அவர் நம்மளுக்கு சாரத்தை சொல்றார். என்ன ஹோலி நேம், அதாவது இந்த பகவான் நாமம். இந்த செகண்ட் ஸ்லோகத்துல என்னன்னா, ஹே கிருஷ்ண நாமமே எல்லா அனுபவிச்ச ஆத்மாக்கள்லாம் நம்மளுக்காக, அதாவது பந்த ஆத்மாக்களுக்கு கவர்றதுக்காக உங்களை ரொம்ப புகழ்ந்து பாடியிருக்கா. அண்ட் உங்க கிருப்பைனால பிரம்மாண்டத்துல என்ன நீங்க கேட்கக்கூடிய இதுல சப்தத்துல வந்திருக்க. உங்க கருணை இவ்வளோ ரொம்ப இதுவானது, மகான். ஏன்னா உங்க நாமத்தை சும்மா அது ஆக்சிடென்டா சாண்ட் பண்ணா கூட, இல்ல அவகேளனப்படுத்தி, இல்ல என்ன சொல்றது, உதாசீனமா சாண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்ல ஒரே ஒரு தடவை சாண்ட் பண்ணா கூட நீங்க என்ன பண்ற, அவளுடைய இத்தனை பாவம், ரொம்ப ரொம்ப ஜென்ம ஜென்மாந்திரத்துல வந்த அத்தனை பாவங்களையும் நாசமா பண்றது. அதனால உங்களுக்கு எல்லா புகழும் இருக்கட்டும். சோ நம்ம சாண்ட் பண்ணச்ச இதுவும் பகவான் எப்படி தன்னோட, அதான் குரு மகாராஜ் எவ்வளவு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். முன்னாடி கிருஷ்ணர் வந்த போது எல்லாரும் அவரை பார்க்க முடிஞ்சது, எல்லாம் சாதாரண எல்லாரும் கிருஷ்ணரை பார்க்க முடிஞ்சது. ஆனா இப்போ வந்து அவளுக்கெல்லாம் முக்தி கிடைஞ்சிருக்கும். இப்போ இருக்கிற நம்மளுக்கு எப்படி பகவான் இல்ல, பகவானை கண்ணால பார்க்க முடியல. யாரெல்லாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலி அட்வான்ஸ்டோ, ரொம்ப உணர்ந்தவர்கள் இப்பவும் பகவானை பார்க்கலாம். ஆனா நம்மளால இப்ப பார்க்க முடியல. அதனால பகவான் ரொம்ப கருணையோட நம்மளுக்கு, நம்ம கிட்ட வரணும்னு அவருக்கு எவ்வளவு ஆவல் பாருங்க. நம்மளுக்கு கருணை கொடுத்து நம்ம பாவங்கள் எல்லாம் நாசமாக்கி நம்மள உயர்த்தி தன்கிட்ட அழைச்சுக்கணும்னு அந்த ஒரு ஆர்வத்துல அவர் என்ன நாம சப்த ரூபத்துல வந்திருக்கார்.
ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம அவரை உணரணும் இல்லையா? நம்ம இந்திரியம், பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு. இது வந்து பௌதிகம். இந்த பௌதிகத்துல நம்ம ஆன்மீகத்தை உணரவே முடியாது. அப்படி இருக்கச்ச பகவான் நம்ம அந்த இந்திரியங்கள்லாம் அவரை உணர எப்படியாவது அவர் வழி பண்ணினாதான் முடியும். அந்த துவாபர யுகத்துல அவர் வந்த போது கண்களால உணர முடிஞ்சது. இப்போ கண்களால பார்க்க முடியல. ஆனா அதனால அவர் சப்த ரூபத்துல வந்திருக்கார். அது சப்த ரூபத்திலயும் முதல்ல யாரெல்லாம் ரொம்ப பௌதிக இதுல இருக்காளோ சிந்தனைல, அவ வந்து அது ஆர்டினரி சவுண்டா தான் நினைப்பா. ஏதோ ஒரு சவுண்டு அப்படின்னு. ஆனா நம்மளாம் எப்போ சாண்ட் பண்ண ஆரம்பிச்சாக்க நம்மளுக்கு தெரியும் இது ஆன்மீக சப்தம் இல்லையா? அது நம்மள ரொம்ப கவருது. எப்படி எல்லா டிவோட்டீஸா ஹரி கிருஷ்ணா கீர்த்தனுக்கு குதிச்சு குதிச்சு ரொம்ப ஆனந்தத்தோட பாடுறா, மணிக்கணக்குல டான்ஸ் பண்ண முடியறது அப்படின்னா அது ரொம்ப ஸ்பெஷல். சோ அது செகண்ட் ஸ்லோகம். ஓகே, நாமாஷ்டகம். So then third. மாதாஜி அடுத்த வாரம் தேர்ட் ஸ்லோகா பார்க்கலாமா? டைம் ஓகே, third பண்ணலாமா? ஓகே, எனக்கு யாருக்காவது கேள்விகள் இருந்தா அதுக்கு சொல்லி கொடுங்க மாதாஜி. ஓகே, எனக்கு கேள்வி இருக்கா? இல்ல ஏதாவது சொல்ல விரும்புறா? ஏதாவது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டோத் பிரணாமம் மாதாஜி. மாதாஜி நீங்க வந்து ஹரிநாம சொல்றதுக்கு முன்னாடி ஞானிகள் யோகிகள் அதெல்லாம் சொல்லணும்னு சொன்னீங்க. இதுவரை நாங்க சொன்னது இல்லை. ஏன்னா பிரணாம் மந்திரம் தான் குரு மகாராஜ் மந்திரம், 2 பேர் மந்திரம் சொல்றோம். பிரபுபாதா இதுவும் நம்ம ஜெயபதாஸ் மகாராஜ் இதுவும், அப்புறம் பஞ்சதத்துவம் அது சொல்றோம். இப்ப அது எப்படி மாதாஜி சொல்றது? மொதல் சொல்றதா அதுக்கப்புறம் குரு மகாராஜ் வந்து சொன்னதுக்கு அப்புறம் சொல்லணுமா? என்னது ஞானிகள் யோகிகளா? இல்ல ஏதோ இப்ப சொன்னீங்கல்ல, நீங்க அவங்களெல்லாம் சொல்லி நம்ம மந்திரம் சொல்லணும் வேண்டிக்கிறணும் அப்படின்னு சொன்னீங்க. இல்ல இல்ல, இந்த கிருஷ்ணாஷ்டகத்தை நீங்க வேணா கிருஷ்ணாஷ்டத்துக்கு படிக்கலாம். சான் பண்றதுக்கு முன்னாடி இந்த 8 ஸ்லோகம் இருக்கணும். அது நீங்க படிச்சு அந்த டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அது சொன்னாக்க உங்க மனசுல அந்த நாமத்தை கிட்ட இது அந்த நாமத்தை புகழ்ந்து கோஸ்வாமி சொல்றார், பெரிய பெரிய ஞானிகள் யோகிகள்லாம் உங்க நாமத்துலதான் சரணடைறான்னு. சோ அது பத்தி அந்த ஜஸ்ட் அந்த மீனிங் தான் இது பண்ண சொன்னேன். ஞானிகள் யோகிகள் பேர் அவளை ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் இந்த நாமாஷ்டகத்துல அப்படி எழுதி இருக்கு. அது எதுல மாதாஜி இருக்கு? மாதாஜி ஒரு நிமிஷம், நான் மாதாஜி இந்த 2 ஸ்லோகத்துக்கு மட்டும், ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்பு மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். குரு மகாராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அது படிச்சு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். படிச்சு காமிக்கணுமா மாதாஜி? தமிழ் இல்லையா? ஆமா மாதாஜி. படிங்கோ. ஓ என் அன்பான, முதல் ஸ்லோகத்துக்கு, ஓ என் அன்பான ஹரிநாமமே, கிருஷ்ணரின் திருநாமமே, அனைத்து உபநிஷதங்களின் படியும் நீ கிருஷ்ணரின் தெய்வீக வடிவமே. உபநிஷதங்கள் உமது தாமரை திருவடிகளிலிருந்து வெளிப்படும் பேரொளியை போற்றுகின்றன. வேறு விதமாக கூறினால் அனைத்து வேதங்களும் உமது தாமரை திருவடிகளில் சரணடைந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்லோகங்களால் உமது தெய்வீக மகிமைகளை பாடுகின்றன. யோகிகள், ரிஷிகள் மற்றும் அனைத்து வகையான முக்தி பெற்ற ஆத்மாக்களும் உமது தாமரை திருவடிகளை தகுந்த முறையில் வழிபடுகின்றனர். எனவே நான் என்னை முழுமையாக உமது தாமரை திருவடிகளில் ஒப்படைக்கின்றேன். ஜெயபதாக சுவாமி குருமராஜ் வந்து அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. முதலில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், திருநாமத்திற்கான பிரார்த்தனை ஒரு தனிப்பட்ட வடிவமாக செய்யப்படுகிறது. சில சமயங்களில் ஒருவர் திருநாமத்தை ஏதோ ஒரு உலகியல் அதிர்வாகவோ அல்லது வெறும் அதிர்வாகவோ கருதிவிடக்கூடும். கிருஷ்ணர் பரிபூர்ணமானவர் என்பதால் அவர் புலப்படும் வடிவத்திலோ முப்பரிமாண வடிவத்திலோ அல்லது ஒளி அதிர்வாகவோ இருந்தாலும் அது தனிப்பட்டதே என்பதை நாம் உணர்வது இல்லை. எனவே நாம் இவ்வாறு பிரார்த்திக்கிறோம். நாம சிந்தாமணி கிருஷ்ணா சைத்தன்ய ரச விக்கிரகா, சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 17:133. சைத்தன்யா என்றால் அது உயிருள்ளது, வாழும் சக்தி. அது அறிவானது என்று பொருள். ரச விக்கிரகம் என்பது ரசம் என்னும் தெய்வீக அமிர்தத்தின் ஒரு வடிவம்.
பூர்ண சுத்தோ நித்தியமுக்தோ அபிநத்வான் நாம நாமினோ. திருநாமத்திற்கும் இறைவனின் வடிவத்திற்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. ஆகவே உருவமற்ற பிரம்மஜோதி திருநாமத்தின் தாமரை திருவடிகளிலிருந்து வெளிப்படுகிறது. உருவமுள்ள வேதங்கள் திருநாமத்தில் தஞ்சம் புகுகின்றன. மகா ரிஷிகளும் முக்தி பெற்ற ஆத்மாக்களும் திருநாமத்தின் தாமரை திருவடிகளை வழிபடுகின்றனர். மேலும் ரூபகோஸ்வாமி திருநாமத்தின் தாமரை திருவடிகளில் தன்னை முழுமையாக சரணடைகிறார். இரண்டாவது பதம், இது முதல் பதத்துக்கு மாதாஜி. இரண்டாவது பதத்துக்கு ஓ என் அன்பான கிருஷ்ண நாமமே, கிருஷ்ணரின் திருநாமமே, பந்தப்பட்ட ஆத்மாக்களின் உணர்வை ஓ என் அன்பான ஓ என் அன்பான கிருஷ்ணநாமமே, கிருஷ்ணரின் திருநாமமே, பந்தப்பட்ட ஆத்மாக்களின் உணர்வை ஈர்ப்பதற்காகவே ஞானம் பெற்ற ஆத்மாக்களால் நீர் நித்தியமாக போற்றப்படுகிறீர். பௌதிக பிரபஞ்சங்கள் முழுவதும் உமது காரணமற்ற கருணையால் தெய்வீக ஒளி அதிர்வில் கேட்கக்கூடிய வடிவத்தில் நீர் வெளிப்படுகிறீர். உமது கருணை மிகவும் பெரியது. யாரேனும் தற்செயலாக கவனக்குறைவாக ஒரே முறை உம்மை உச்சரித்தால் கூட பல பிறவிகளாக அவர்கள் சேர்த்து வைத்திருந்த எண்ணிலடங்கா பாவ பலன்களை நீர் அழித்து விடுகிறீர். என் அன்பான கிருஷ்ணரின் திருநாமமே, எல்லா புகழும் உமக்கே. இதுக்கு குருமராஜ் சொல்றாரு, முன்பு மக்களுக்கு கடவுளின் பெயர் தெரியாதது போல கடவுளே கடவுளே என்று சொல்லி தாடியுடன் கூடிய ஒரு வயதானவரை பற்றி நினைப்பார்கள். அப்போது இறைவன் தன்னிடம் இருந்து வேறுபடாத உண்மையான பெயர்களை தன்னிடமிருந்தே வெளிப்படுத்துகிறார். வெறும் பட்டப்பெயரை அல்ல. நீங்கள் ஒருவரை எப்போதும் மேற்பார்வையாளர் என்று அழைப்பதை போல தொலைபேசியில் திரு மேற்பார்வையாளர் என்று அழைப்பது போல. சிரிக்கிறாங்க குருமராஜ். சரிதானே? ஒருவரை கடவுள் என்று அவருடைய பட்டப்பெயரால் அழைப்பதற்கும் அவரை கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, கோபாலா என்று அழைப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இது பகவானின் காரணமற்ற கருணை. ஏனெனில் இந்த தெய்வீக திருநாமங்கள் வெறும் பட்டங்கள் என்பதை தாண்டி பௌதிக பிரபஞ்சத்தில் இருந்து கட்டுண்ட ஆத்மாவை ஈர்க்கும் ஒரு நேரடியான தனிப்பட்ட திருநாமம் ஆகும். அவர்கள் தற்செயலாக உச்சரித்தாலும் அவர் கருணை அளிக்கின்றார். கோஸ்வாமி ஒவ்வொரு செயலையும் சமஸ்கிருதத்தில் முற்றிலும் மாறுபட்ட சந்தத்தில் எழுதியதால் என்னால் அதற்கு முழுமையான பொருள் செய்ய இயலவில்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட எல்லா லெக்சர்ஸ்கோட இது இருக்கா, தமிழ் மொழிபெயர்வு? இது பண்ணி தரேன் மாதாஜி. ஈஸி தான் மாதாஜி. ஓகே. நான் பேசினது புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுது மாதா. இதேதான் மாதாஜி நீங்க சொன்னீங்க. மத்தவங்க எல்லாருக்குமே ஓகேங்களா? எஸ் மாதாஜி, அதே தானே சொன்னீங்க. ஓகே ஓகேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க மாதாஜிக்கு. திருநாமத்தை பத்தி நம்ம எப்படி உச்சரிக்கணும்னு அழகா சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியமா சொன்னாங்க. நம்மளோட எப்படி உச்சரிக்கையில நம்ம மரக்கரண்டி நம்ம ஒரு யஜ்ஞம் பண்றோம்னா கரண்டியால நெய்யை நம்ம விடுவோம். நம்ம நாமம் தான் நெய் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட காதுகள் தான் யஜ்ஞகுண்டம் அப்படின்றதுக்கு ஒப்புமைப்படுத்தினாங்க. நம்மளோட இதயம் தான் அது நெருப்பு அப்படி அதுக்கு ஓமைப்படுத்தினாங்க. நாமத்தை சொல்லையில நம்ம எப்படி காதால கேட்டு அது நம்ம இதயத்துக்கு வருது அப்படின்றத மாதாஜி ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு சைத்தன்ய சரிதாமிரத்தால அப்படி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரணாம் மாதாஜி. பிரணாம். நம்ம காலையில விடிகாலம்பரை நம்ம சாண்டிங் பண்ணி 16 மாதம் முடிச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் வீட்டுல நம்ம மத்த வேலையை செய்யும் போது நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கலாமா? கண்டிப்பா நாமத்தை சொல்லிட்டே இருந்தா ரொம்ப விசேஷம். அவ்வளவுதான் இருக்கிற. வாயில சொல்லிட்டே இருக்கலாம்ல? ஆமா கண்டிப்பா. 16 ரவுண்ட்ஸ் பண்ணின அப்புறம் மத்த அது வாயால சாண்ட் பண்றது நம்ம சொல்ல முடியாது. 2 hours நான் சாண்ட் பண்ணேன், குக்கிங் பண்ணிட்டே நான் சாண்ட் பண்ணிட்டு 16 ரவுண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னு பண்ண முடியாது. 16 ரவுண்ட்ஸ்க்கு தனியா பண்ணணும்.
அதுக்கப்புறமா பண்ணிட்டே இருந்தா தனியா ரொம்ப பண்ணிக்கலாம். விசேஷம், ரொம்ப நல்லது. தான் வெறும் அதுக்கப்புறம் வேலை செய்யணும்னு சொல்றோம். என்ன ஓகே மாதாஜி. கீர்த்தனிய பண்ணி முடிச்சிட்ட சதா பிறகுதான் ஹரி. ஹரே என்ன கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. அதுக்கு இல்ல நம்ம சாதா டைம்ல எல்லாம் வெறுமனே உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் சாண்டிங் வாயில சொல்லிட்டே இருக்கலாமான்னு கேட்டேன். ஆமா ஆமா கண்டிப்பா சொன்னா ரொம்ப விசேஷம். என்னமோ ஆக்சிடென்டா சொன்னாலே எல்லாம் அத்தனை ஜென்ம ஜென்மாம வர பாவம் எல்லாம் போயிடுறதுன்னு சொல்ற. நம்ம தியானத்தோட, அதாவது பகவானை ப்ளீஸ் பண்றதுக்காக நம்ம சாண்ட் பண்ணினா எத்தனை முன்னேற்றம் நம்மளுக்கு. ரொம்ப இந்த ஜென்மத்திலேயே நம்ம பகவானை அடைய முடியும் கண்டிப்பா. அப்படி பண்ண தேங்க்யூ முடிஞ்சுதான் மாதாஜி. ரொம்ப. அப்படின்னா ஹரிநாமம், அந்த பகவான் ஹரிநாமன் பகவான் உங்களுக்கு ரொம்ப இது பண்றாரு. அதாவது உங்க மேல ரொம்ப அனுகிரகம் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். எப்பொழுதும் சாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஹரிநாமம் பகவான் உங்களுக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். அப்போ உங்க தேங்க்யூ சாண்டிங்கும் மாதாஜி. இந்த அபராதங்கள்ல இருந்து விடுபடுத்த முடியும், விடுதலை பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம அபராதங்கள் பண்றோமோனோ, அட்லீஸ்ட் சம்டைம்ஸ் நம்ம சாண்ட் பண்ணச்சா மனசு இங்க அங்க ஓடுறது, அப்போ நெக்லெக்ட்ஃபுல்லா தானே சாண்ட் பண்றோம். அதாவது உதாசீனமா அவரை பகவானையே நினைச்சு சாண்ட் பண்ணணும். பட் அதுதான் அது கஷ்டம். ஆனா நம்ம ஏன்னா பகவான தியானம் பண்றதும் கஷ்டம். இந்த இந்த கலியுகத்துல யோகிகள்லாம் உட்காந்து தியானம் பண்றாளே, அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. மனசு இங்க அங்க ஓடிண்டே இருக்கும். ஆனா இந்த சப்தம் வருதோனோ இத நம்ம கேட்க முடியும். சும்மா அந்த மனச ஸ்டாப் பண்ணிட்டு சாண்ட் பண்ணுச்ச, ஜஸ்ட் இந்த சப்தத்தையே கேளுங்கோ. நாமம், இதுதான் பகவான். பகவான் வந்துட்டு இருக்காள் காதுக்குள்ளேந்து ஹிருதயத்துல வர்றார். அதனால நம்ம அந்த துவாரத்துல இருக்க இது நின்னு காத்திருந்து அவரை உள்ள அழைச்சிட்டு போகணுமோனோ, அப்படி அந்த சப்தத்துக்கு தான் எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ நீங்க பாருங்கோ, உங்க சாண்டிங் எவ்வளவு நன்னா ஆயிடும். ரொம்ப மனசு இங்கங்க போகாது. அண்ட் ஒரு ஆர்வம் வரும் சாண்டிங்ல. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ். நாங்கெல்லாம் பக்தியில முன்னேறணும்னு எங்களையும் பிளஸ் பண்ணுங்க மாதாஜி. ஹரிபோல். கண்டிப்பா குரு மகாராஜோட அனுகிரகத்தால் எல்லாரும் ரொம்ப முன்னுக்கு வரணும். குரு மகாராஜோட எல்லா அனுகிரகமும், இத்தனை மகான் குரு இருக்கார் நம்மளுக்கு. அவரோட கம்ப்ளீட் இது முழுமையா அவரோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். விசேஷம் மாதாஜி ஒரு டவுட் மாதாஜி. இப்போ முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பிரபுபாதாவுடைய அந்த ஹரிநாமம் சொல்லுவாங்கல்ல, அந்த கேசட் கேட்டுக்கிட்டு நம்ம வேலை செய்யலாமா மாதாஜி? இல்ல நம்ம பண்ணணும். சொன்னாதான்? கண்டிப்பா கண்டிப்பா அப்படிதான் ஃபுல் குக்கிங். நான் எல்லா குரு மகாராஜோட கேசட், பிரபுபாதோட கேசட்ஸ் எல்லாம் குக்கிங் போதுதான் கேட்டேன். போச்சே சவுண்டு தான். அப்போ குக்கிங்கும் நல்லா ஆயிடுறது இல்லையா? நம்ம மனசு அதுல அதை கேட்டுட்டே பண்ணினா குக்கிங்கும் ரொம்ப ஈஸியா ஆயிடும். இல்லைன்னா ஐயோ இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா பகவானோட பத்தி கேட்டுட்டே பண்ணினா எல்லாம் பண்றதும் நன்னா வரும். அண்ட் நம்ம மனசும் நன்னா இருக்கும். பகவானோட திங்க் பண்ணி கண்டிப்பா கேட்கணும். எஸ் மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டவ பிரணாம் மாதாஜி. தண்டவத் பிரணாம் மாதாஜி. ரூப கோஸ்வாமி பத்தி இன்னைக்கு நல்லா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. விதத்த மாதவ, லலித மாதவெல்லாம் எதை பத்தி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க சொன்னது விருந்தாவனம் பத்தி இருக்கும், அப்புறம் துவாரகா மதுரா பத்தி இருக்கும்னு இன்னைக்கு நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரிஞ்சது மாதாஜி. விதக்த மாதவா பிருந்தாவன் கிருஷ்ணா பத்தி, லலித மாதவா துவாரகா மதுரா பத்தி அங்க இருக்கிற லீலகர். நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. சரி, குரு மகாராஜ் அனுக்கிறோம். வெரி மச். குரு மகாராஜ். ஹரி கிருஷ்ணா மாதாஜி. எப்படி நம்ம சாண்டிங்ல
குறை வச்சோம்னா குரு மகாராஜ் பாதிக்குமோ இனிஷியேஷனுக்கு அப்புறம். அது போல நம்ம நிறைய சாண்டிங் பண்ணா குரு மகாராஜ்க்கு ரொம்ப பிடிக்கும், அது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் கேட்கும்போது இன்னும் நிறைய சாண்டிங் பண்ணணும்னு இன்ஸ்பயர் ஆச்சு மாதாஜி. தேங்க்ஸ் லாட். ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பா நம்ம நம்ம பாசிட்டிவ் பண்ணா அது குரு மகாராஜுக்கு அதுவும் அவருக்கு நல்லது பண்ணும். சரியா அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம சாண்ட் எல்லாம் பண்ணாட்டா அதுவும் அவரை பாதிக்கிறது. அதே போல டிவோட்டிஸ்லாம் நிறைய இதெல்லாம் சாண்டிங் எல்லாம் பண்ணா கண்டிப்பா அவரோட ஹெல்த் ரொம்ப சீக்கிரம் சரியாயிடும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரணாம்ஸ் மாதாஜி. நான் குரு மகராஜ் சமீபத்துல அவருக்கு உடம்பு சரியா இல்லாம இருந்தது இல்லைங்களா, அப்ப வந்து அவருக்காகவே 64 ரவுண்டு சாண்டிங் பண்ணேன் பிரபுஜி. 64 ரவுண்டு 21 டேஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லி நான் வாட்ஸ்அப்ல அது ஒரு மந்திரம் அனுப்பியிருந்தாரு எங்க பிரபுஜி. அவங்க தீஷா பிரபு இந்த மாதிரி அவருக்கு சமர்ப்பணம் பண்ற மாதிரி குரு மகராஜுக்கு அதை சொல்லி 64 ரவுண்டு 21 டேஸ் பண்ண முடிஞ்சது. பண்ணினேன், ஏதோ அவருக்கு சீக்கிரம் நல்லா ஆகணும்னு. அதுதான் ரொம்ப நல்லது. நீங்கெல்லாம் நல்ல குரு மகாராஜ் கிட்ட ரொம்ப இது இருக்கு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் யாருக்கும் கேள்வி இல்லைன்னா இதோட நம்ம வந்து வைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா மாதாஜி? ரொம்ப நன்றி மாதாஜி. நெக்ஸ்ட் வீக் வந்து இதோட 3வது ஸ்லோகத்துல இருந்து 8வது ஸ்லோகம் வரையும் பார்க்கலாம். நான் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன் மாதாஜி. முடிஞ்சா பாருங்க. நாளைக்கு கிளாஸ் இருக்காங்க மாதாஜி? நாளைக்கு இருக்கு. நாளைக்கு இன்னொரு பக்தர் வர்றாரு மலேசியால இருந்து. நாளைக்கு ஒரு பக்தர் பேசுறாரு. ஹரிபோல். தேங்க்யூ மாதாஜி. जय श्री प्रभुपाद की जय। 5 कल्पतरुभ्यश्च कृपा नमो नमः। अनंत कोटि ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. Thank you, Mataji. Thank you so much. Thank you very much, Mataji.